ஹீரோயினி வந்து அந்த தாத்தா பாட்டி எல்லாம் இருப்பாங்க இல்லையா பக்கத்து வீட்டில், அவங்களுக்கு எல்லாம் குட் மார்னிங் சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க சொல்றாங்க, இவ ரொம்ப நல்ல பொண்ணு இல்ல, காலேஜ் படிச்சுட்டு இருக்கா, லாயர் ஆகணும்னு அவளுக்கு ரொம்ப ஆசை, அதுக்காக ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்றா, ரொம்ப நல்ல பொண்ணுன்னு அவங்க எல்லாம் பேசும்போது அந்த நேரத்துக்கு அவங்க சித்தி மேல இருந்து கத்துறாங்க, சீக்கிரம் போய் எல்லா திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்றாங்க. இவ வந்து பாய் சொல்லிட்டு கிளம்புறா. இப்போ அங்க போய் ஒரு ரூம்ல காலிங் பெல் அடிக்கும் போது ரூம் மாறி வந்துட்டாலா என்னன்னு தெரியல. ஒரு நிமிஷம் நிற்கும் போது அவன் வந்து வேற ஒரு பொண்ணுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பான். அந்த இடத்துக்கு இவ போகவும் இவளை வந்து உள்ள கூப்பிட்டு அவன் கிஸ் பண்ணிடுறான். தப்பான பொண்ணா என்ன நினைச்சிட்டீங்க, நான் கிடையாது அப்படிங்கவும், இல்ல எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண, நான் உனக்கு பணம் தரேன் அப்படின்னு சொல்லி அவ சொல்றத கூட அவன் கேட்காம ரெண்டு பேரும் ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க. அதை முடிச்சதுக்கு அப்புறம் இவ அழுகுறா. அவன் வந்து 1 மில்லியன் பணம் இருக்குன்னு வச்சுக்கோன்னு சொல்லி கொடுக்கும்போது, நீங்க தான் தப்பான ஆளை பார்த்துட்டீங்கன்னு நான் சொன்னேன்ல, கேட்கல, எனக்கு இந்த அழுக்கு பணம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி அந்த கார்டை தூக்கி வீசிட்டு அவ அழுதுட்டே போயிடுறா. அப்பதான் ஹீரோ மைண்ட் வாய்ஸ்ல யோசிக்கிறாரு, நமக்கு அனுப்புறேன்னு சொன்ன பொண்ணு இவ இல்லையா அப்படின்னு. இப்போ ஹீரோயின் 8 மாசத்துக்கு அப்புறம் கன்சீவா இருக்கா. அவ வந்து நின்னுகிட்டு இருக்கா. அதாவது வந்து அவளோட பாஸ்ட்டை பத்தி நினைச்சிட்டு இருக்கா. என்னோட ஃபியூச்சர் வந்து ரொம்ப பிரைட்டா இருக்கும்னு நினைச்சேன், ஆனா என்னோட சித்தி வந்து என்னை ஒருத்தவங்களுக்கு விற்பாங்கன்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல. ஆனா அவ தான் வந்து எனக்கு தப்பான அட்ரஸ் எல்லாம் கொடுத்தாங்க, அதனால நான் தெரியாத ஒரு ஆள்கிட்ட ரிலேஷன்ஷிப்ல இருந்தேன், இவ்வளோ நடந்து போச்சு அப்படின்னு அவ ஃபீல் பண்ணிட்டு அந்த குழந்தைகிட்ட சொல்றா, நீ பயப்படாத, அம்மா வந்து உன்னை இந்த இடத்துல இருந்து சீக்கிரம் கூட்டிட்டு போய் உன்னை நல்லா பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ அவ எங்க வந்திருக்கா அப்படின்னா, அவ வந்து டிவோர்ஸ் பண்ணணும், அதுக்காக வந்து ஃப்ரீயா வந்து பண்ணி கொடுப்பாங்க இல்லையா லாயர்ஸ், அந்த ஆபீஸ்க்கு பார்க்க வந்திருக்கா. இப்போ ஹீரோயினி அந்த ஆபீஸ்ல கேட்டுட்டு இருக்கா அந்த கேர்ள் கிட்ட, நீங்க நிஜமாவே நீங்க வந்து ஃப்ரீயா வந்து கேஸ் எல்லாம் சால்வ் பண்ணி தருவீங்களா, நான் அப்படிதான் கேள்விப்பட்டேன் அப்படிங்கவும், ஆமா, உங்களுக்கு வந்து என்ன ப்ராப்ளம்னு சொல்லி நீங்க வரீங்களோ அது ஃபுல்லா முடிகிற வரைக்கும் நாங்க வந்து கேர் பண்ணிப்போம் அப்படின்னு அவங்க சொல்லும்போது, இந்த ஆபீஸ்ல இருக்க நேம் வந்து நம்ம காலேஜ் படிக்கும்போது கேள்விப்பட்டோம்ல, அந்த சீனியர் அவரோட பேர் தானே இது அப்படின்னு சொல்லி அவ நினைச்சிட்டு இருக்கா. இப்போ அவங்க வந்து ஒரு ஃபார்ம் கொடுத்து எனக்கு ஃபில் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்பதான் அந்த இடத்துல வந்து ஹீரோக்காக ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாம் போய் கேட்கறாங்க, நீங்க வந்து நிறைய கேஸ் எல்லாம் ஜெயிச்சிருக்கீங்க, தொடர்ந்து இது 327வது கேஸ்லயும் நீங்க தான் வின்னர் ஆயிருக்கீங்க, ஒரு கேஸ்ல கூட நீங்க தோத்தது கிடையாது, எப்படி அப்படின்னு சொல்லி எல்லாம் கேட்கும்போது, நான் வந்து உண்மைக்காக தான் போராடுறேன், அப்படி ஏதாவது கேஸ் வருதா நானும் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கேன் அப்படின்லாம் சொல்லிட்டு அவன் வந்து உள்ள என்ட்ரி ஆகுறான். அதாவது அவன் வந்து அந்த டைவர்ஸ் ஃபார்மை ஃபில் பண்ணிட்டு அவங்க கிட்ட அந்த போட்டோஸ்லாம் கொடுக்கும்போது, இது எல்லாமே நிஜமாவே உன் ஹஸ்பண்ட் அடிச்சுதான் உங்களுக்கு இவ்வளோ காயம் ஏற்பட்டிருக்கா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. ஆமா, அங்க பாருங்க கையை அப்படின்னு சொல்லி அந்த காயங்கள்லாம் இருக்கும்ல, அது எல்லாத்தையுமே அவ காட்டுறா. அப்பதான் நல்ல வேலை அந்த ப்ரூஃபை வச்சிருக்கீங்க, கண்டிப்பா உங்களுக்கு வந்து எங்களால ஹெல்ப் பண்ண முடியும், நம்ம ஜெயிச்சலாம், நீங்க கவலைப்படாதீங்கன்னு அவங்க சொல்றாங்க. அப்பதான் வந்து இவ்வளவு வந்து டைமை பார்த்து, எனக்கு ஆஃபீஸ்க்கு டைம் ஆச்சு, நான் வேலைக்கு போகணும், கிளம்புறேன் அப்படின்னு சொல்லவும், அவங்க இருந்தாங்க இந்த ரெசிப்டை வந்து வச்சுக்கோங்க, கேஸ் ஃபைல் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்போ ஹீரோ வந்து அவங்க அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லியிருப்பாங்க ஏற்கனவே, அவருக்கு ஒரு குற்ற உணர்வாவே இருக்கும், நம்ம ஹீரோயினிக்கு வந்து அந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவளை கண்டுபிடிக்கிறதுக்காக அவன் சொல்லிட்டே இருப்பான். இவங்களும் 8 மாசமா தேடிட்டு இருக்காங்க. அப்ப வந்து அவன் வந்து இப்போ இதுல யாராவது இருக்காங்களான்னு பாருங்கன்னு ஒரு சில போட்டோஸ் எல்லாம் கொடுப்பான். அவனும் தேடுவான், இதுல அவ கிடையாது அப்படின்னு சொல்லுவான். அப்ப அவ எப்படிதான் இருப்பா, 8 மாசமா தேடிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி அவன் அசிஸ்டன்ட் கேட்கும்போது அவன் ஹீரோ சொல்றான், அவ ரொம்ப அழகா இருப்பா, சிரிக்கும் போது சூப்பரா இருப்பா, அவ கண்கள் அழகா இருக்கும், ஆனா அன்னைக்கு அவ பெட்ல இருக்கும்போது அழுதுட்டு இருந்தா இல்லையா, அப்ப வந்து அதெல்லாம் ஒரு செகண்ட் நினைச்சு பார்த்துட்டு, அவ அழகா இருப்பா, அவ்வளவுதான், என் முன்னாடி இருந்தா அப்படின்னா இவதான் அப்படின்னு நான் கண்டுபிடிச்சிருவேன், போய் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்றான். அப்ப அசிஸ்டன்ட்டுக்கு கோவம் வருது, ஐயோ எப்படிதான் இப்படி சொன்னா அடையாளம் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு, சரி சார் இருந்தாங்க, இது வந்து இன்னைக்கெல்லாம் வந்த கேசஸ் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு வந்த கேஸ் ஃபைல் எல்லாம் கொடுக்குறாங்க. இப்போ ஹீரோயினி வேலையெல்லாம் முடிச்சுட்டு அவ வீட்டுக்கு போகவும் என்ட்ரியில பார்த்தா அவளோட மாமியார் வந்து, நீ ஒரு நல்ல ஒய்ஃபா வீட்டுல இருப்பேன்னு சொல்லி நான் நினைச்சா, உன் இஷ்டத்துக்கு வர டைம் என்ன பாத்தியா, இதுதான் நீ வர லட்சணமா அப்படின்னு திட்டிட்டு இருக்கும்போது அவளோட ஹஸ்பண்ட் சொல்றான், சரி உன்னோட சேலரியை கூட சீக்கிரம் அப்படின்னு கேட்கவும், அவ பணத்தை கொடுக்கவும் உங்க மாமியார் கேட்குறாங்க, என்ன சேலரி இருக்க குறைஞ்சிக்கிட்டே இருக்கு, அடுத்த தடவை கரெக்டா வரணும் பேமெண்ட், இன்னும் குறையிற மாதிரி எல்லாம் வச்சுக்காத அப்படின்னு சொல்லி அவனை ரெண்டு பேரும் மாறி மாறி அடிச்சு துன்புறுத்துறாங்க. நைட்டு நீ தான் போய் கடையில போய் மார்க்கெட்ல திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வரணும் வீட்டுக்குன்னு சொல்லவும் அவ சொல்றா, எனக்கு வயிறு ரொம்ப பெருசா இருக்கு, எனக்கு அது அன்கம்ஃபர்டபுளா இருக்கும் போறதுக்குன்னு சொல்லவும், அப்படியா இருக்கும் உனக்கு அப்படின்னு சொல்லி அவ கட்டை எடுத்து அடிக்கிறா மாமியாரு, நீ என்ன பெரிய இவ மாதிரி நடிச்சிட்டு இருக்காத அப்படிங்கவும் அவங்க ஹஸ்பண்ட் சொல்றான், எனக்கு பசிக்குது, அவளை சீக்கிரம் சமைக்க சொல்லு அப்படின்னு சொல்றான். சொல்லவும் போய் சாம, அவன் சொல்ற கேக்குல, இன்னும் 1/2 hourல சமைச்சுங்க ரெடியா கொண்டு வந்து தரணும் அப்படின்னு அவன் சொல்லும்போது அவன் ஹஸ்பண்ட் சொல்றான், ஒரு பிரெக்னன்ட் லேடியை கல்யாணம் பண்றதுக்கு நான் வேற இவளுக்கு பணம் கொடுத்து இவளை வாங்கியிருக்கேன், கொடுமை, நினைச்சாலே அப்படியே கோவமா வருது அப்படின்னு அவன் சொல்றான். இப்போ இவ வந்து சமைக்க போறான். இந்த இடத்துல மைண்ட் வாய்ஸ், இன்னும் கொஞ்ச நாள் மட்டும் நம்ம வெயிட் பண்ணலாம், நம்ம டிவோர்ஸ் கேஸ் கொடுத்துருக்கோம், அது நமக்கு பாசிட்டிவா வந்ததுக்கு அப்புறம் நம்ம பாத்துக்கலாம், அது வரைக்கும் பொறுமையா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறான். ஹீரோயினே அவ ரூம்ல வந்து அவங்க அப்பாவோட போட்டோவை எடுத்து பார்த்து அழுதுகிட்டு இருக்கா, எனக்கு சீக்கிரம் டைவர்ஸ் கிடைச்சிரும், நான் வந்து எப்பவும் தோண்டு போக மாட்டேன், எல்லா பிரச்சனையும் நான் ஃபேஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு நிமிஷம்
அழுத்துட்டு இருக்கும்போது அந்த நேரத்துக்கு ஹஸ்பண்ட் வரவும் அந்த வாட்சை மூடி வச்சு அந்த பாக்ஸை மறைச்சு வைக்கிறான். என்ன என்கிட்ட இருந்து மறைக்கிற, அதை குடுன்னு அவன் புடுங்கி அதுல இருந்து பார்த்தா அவ கவர்ல கொஞ்சம் சேவிங்ஸ் பணம் வச்சிருப்பா. அதை எடுத்துட்டு உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்கிட்ட இருந்து பணத்தை மறைச்சு ஒளிச்சு வச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு அவன் அடிக்கிறான். இவ போய் பணத்தை கொடுங்க தயவு செஞ்சு, அது நான் என்னோட பிரெக்னென்ட்டுக்காக சேர்த்து வச்சிருக்க பணம் அப்படின்னு சொல்லி அவ கேட்கும்போது, உனக்கு என்ன தைரியம், நான் வந்து உன்னை போனா போதுன்னு சொல்லி கல்யாணம் பண்ணியிருந்த பிரெக்னென்ட் லேடியான்னு கூட பார்க்காம அப்படின்னு சொல்லி அவன் அடிச்சு அவளை தள்ளி விட்டுறான். அவளுக்கு ரொம்ப பெயின் ஆயிருது வயிறுல அடிபட்டு. இப்போ ஹீரோவோட தாத்தா வந்து ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்காரு, நான் ஹாஸ்பிட்டல் போன நேத்து கூட உங்க உடம்பு ரொம்ப வீக் ஆகிக்கிட்டே இருக்க நீங்க இன்னும் ஒரு வருஷம் தாங்குறதே பெரிய விஷயம் அப்படிலாம் சொல்றாங்க. நீ சீக்கிரம் கல்யாணம் பண்ணாதானே நான் நிம்மதியா வந்து போய் சேர முடியும், ஒரு பேர குழந்தைய கொடுத்தேன்னா நான் நல்லா கொஞ்சம் முடியும், நீ இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி தாத்தா சொல்லும்போது ஹீரோ சொல்றாரு, தாத்தா பொய் சொல்லாதீங்க, நம்ம தான் கடைசியா கன்சல்ட் பண்ணும்போது டாக்டர் சொன்னார்ல நீங்க 120 வருஷம் வரைக்கும் இன்னும் நல்லா வாழ்வீங்கன்னு அப்படின்னு அவன் சொல்லவும், ஆமா 120 வருஷம் வரைக்கும் வாழ்ந்து நான் என்ன சாதிக்க போறேன், நீ கல்யாணம் பண்ணி எனக்கு ஒரு பேர குழந்தைய கொடு, நான் அதை வச்சு மடியில கொஞ்சணும், அது கூட விளையாடணும், அப்பனாதான் வந்து நான் நிம்மதியா போய் சேர முடியும் அப்படிங்கவும், தாத்தா எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு நீங்க வெயிட் பண்ணுங்க அப்படின்னு ஹீரோ சொல்லவும், ஆமா எப்ப பார்த்தாலும் வேலை பிஸியா இருக்கேன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டே அந்த டேபிள்ல இருக்க அந்த கேஸ் ஃபைல போய் பாக்குறாரு. இந்த பொண்ணு பாரு எவ்வளவு சின்ன வயசுலயே பிரெக்னெண்டா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்க்கும்போது, ஐயோ பாவம் இந்த பொண்ணு பாரு, இந்த கேஸ பாரு, அந்த பொண்ணு எப்படி அடிச்சிருக்கான் பாரு அவன் ஹஸ்பண்ட், இப்படி இல்லாம பிரெக்னென்ட் லேடி அடிப்பாங்க அப்படின்னு தாத்தா அந்த ஃபைல கொடுக்கவும் அவன் அதை பாக்குறான். ஒரு செகண்ட் அதிர்ச்சி ஆகுறான். ஓ இவ தானே அவன் நம்ம தேடுற பொண்ணு, 8 மாசத்துக்கு முன்னாடி அப்படின்னா ஒருவேளை அந்த குழந்தை என்னோடதான் இருக்குமோ அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரே ஷாக்கா ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அப்பதான் அந்த தாத்தா போய் அவளை காப்பாத்து உடனே, தாத்தா நீங்க இங்க இருந்து போங்க எனக்கு உடனே வேலை இருக்கு அப்படின்னு சொல்லவும், நீ என்கிட்ட இருந்து எதையோ மறைக்கிற, என்னன்னு சொல்லுன்னு தாத்தா சொல்லிட்டு இருக்காரு. தாத்தாவை அவசரமா அவ அனுப்பிச்சு வச்சுட்டு அந்த ஃபைலை வந்து அசிஸ்டன்ட் கிட்ட கொடுத்து, இதை போய் உடனே கண்டுபிடி, அட்ரஸ் எல்லாம் செக் பண்ண, நம்ம போய் அந்த பொண்ணை காப்பாற்றணும் அப்படின்னு அவன் சொல்லும்போது அசிஸ்டன்ட் சொல்றான், இன்னைக்கு நமக்கு ஒரு பார்ட்டி இருக்கு மறந்துட்டீங்களா, எதுக்கு இந்த கேஸை வந்து இப்போ பார்த்துக்கணும்னு நினைக்கிறீங்கன்னு கேட்கவும், இந்த பொண்ணு தான் அன்னைக்கு நான் ஹோட்டல்ல ரூம்ல இருந்த பொண்ணு, இவளை தான் நான் தேடிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கவும், ஓ அவ பிரெக்னெண்டா இருக்காளா, அப்ப இந்த குழந்தை உங்களோட வாரிசா அப்படின்லாம் கேட்கவும், இதெல்லாம் கேட்குற நேரம் இல்லை, இப்ப நீ போ உடனே ரெடி பண்ண நம்ம கிளம்புறோம் அப்படிங்கிறான். அவங்க மாமியார் வந்து எதுக்கு அழுகுறா, ஏன் அடிச்சு அவன் என்ன பண்ணான்னு கேட்கவும், நமக்கு தெரியாம பணத்தெல்லாம் ஒளிச்சு வச்சுக்கிட்டு இருக்கா அப்படிங்கவும், அப்படியா விஷயம், அதானே பார்த்தேன், இவன் நடவடிக்கையில கொஞ்ச நாள் எனக்கு சந்தேகமாவே இருந்தது, எதையோ மறைக்கிறான்னு நான் நினைச்சிட்டே இருந்தேன், பணத்தை மறைச்சு வைக்கிற அளவுக்கு பெரிய தைரியம் தான் அவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இது என்ன மனமோ மறைச்சு வச்சிருக்காளின்னு திரும்ப அவ கையில இருந்த வாட்சை வந்து புடுங்குறான். ஐயோ தயவு செஞ்சு இதை கொடுத்துருங்க, இது எங்க அப்பா ஞாபகமா இருக்க ஒரே ஒரு பொருள், நான் திரும்ப வேணாலும் உங்களுக்கு பணம் கொண்டு வந்து கொடுக்குறேன், இதை ஒன்றும் பண்ணிடாதீங்கவும் அவங்க மாமியார் சொல்றா பையன்கிட்ட, இதை வித்தா எவ்வளவுக்கு போகும், இது பார்க்க அழகா இருக்குல்ல அப்படிங்கவும், ஐயோ தயவு செஞ்சு எனக்கு அதை திரும்ப கொடுங்கன்னு அவ அழுகிறா. அப்ப வந்து அவ ஹஸ்பண்ட் கிட்ட வந்து அந்த வாட்சை ஒன்றும் பண்ணாத கொடுங்கவும், நீ என்னவே வந்து அடிக்கலான்னு பாக்குறியா, உனக்கு எவ்வளவு தைரியம் அப்படின்னு சொல்லி அந்த வாட்சை அவன் உடைச்சிடறான். அது ஃபுல்லா நொறுங்கிடுது. இவளுக்கு ரொம்ப அழுக தாங்க முடியாம அந்த வாட்சை நகர்ந்துகிட்டே வந்து எடுக்க வரா. அப்ப அவ கையை வந்து அவன் ஷூ காலால மிதிக்கிறான். எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு, இது மட்டும் தானா இவ இல்ல வேற எதையாவது மறைச்சு வச்சிருக்காளா அப்படின்னு சொல்லி நீ போய் தேடு எல்லா இடத்துலயும் அப்படின்னு மாமியார் சொல்லவும் அவன் போய் தேடுறான் எல்லா இடத்துலயும். அப்ப அவளோட பேக் எடுக்கவும் இவளுக்கு ஒரே அதிர்ச்சி. ஏன்னா அந்த பேக்ல ரெசிப்ட் இருக்கு இல்லையா, டிவோர்ஸ் பண்ண அந்த கேஸ் ரெசிப்ட், அதை அவன் எடுத்து பார்த்தா உனக்கு ஒரே அதிர்ச்சி, கோவம், சரியால கோவம், உனக்கு எவ்வளவு தைரியம், நீ வந்து டிவோர்ஸ் அப்ளை பண்ணிருக்க, அப்ப உண்மையிலேயே வந்து நீ இங்கிருந்து போகணும்னு நினைக்கிற அப்படின்னு சொல்லி அவன் அடிக்க போவான். அடிக்காத, என்னை விட்டுரு, நான் பிரெக்னெண்டா இருக்கேன்னு அழுகுவா. நானும் உன்னை நல்லா தான் பாத்துக்கணும்னு நினைக்கிறேன், ஆனா நீ பண்றதெல்லாம் இருக்கு பாத்தியா அப்படின்னு சொல்லி அவ கழுத்தை போய் நெரிச்சு அவளை கொல்லலான்னு அவன் ட்ரை பண்றான். இந்த பக்கம் அவங்க ஹீரோயினோட அட்ரஸை கண்டுபிடிச்சிட்டாங்க. உடனே அவங்க கிளம்பலான்னு கிளம்பிட்டு இருக்காங்க. இவ கழுத்து வலி தாங்க முடியாம அவ வந்து ஒரு அடி அடிச்சிடறா. அவனை அடிச்சது மட்டும் இல்லாம பக்கத்துல இருந்து அந்த பீர் பாட்டில் எடுத்து அவன் மண்டையில அடிச்சிடறான். அவனுக்கு சரியால கோவம் வந்து அவன் வயிறு மேலேயே மிதிச்சிடறான். உன் குழந்தைய இப்பவே கொல்றேன் பாரு அப்படின்னு சொல்லி குழந்தைய காயப்படுத்த போகும்போது, என் குழந்தைய ஒன்றும் பண்ணாத விட்டுன்னு அவ அழுகிறா. இவன் குழந்தை வயிற்று மேல காலை எடுத்து உதைக்கலான்னு போகும்போது அந்த நேரத்துக்கு ஹீரோ வந்து கதவை தட்டுறாங்க. இப்பதான் அவங்க மாமியார் சொல்லிட்டு இருக்க, ஒருவேளை போலீஸா இருக்குமா கதவை தட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு, இவ வாயை முதல்ல டேப் போட்டு ஒட்டு, இவ சத்தம் போடுறது வெளியே தெரிஞ்சிரும்னு சொல்றாங்க. அவளுக்கு பிளட் எல்லாம் போயிட்டு இருக்கும், ரொம்ப பெயினா. அப்ப அவ சொல்லுவா, தயவு செஞ்சு என்னை காப்பாத்துங்க, என் குழந்தைய என்னையும் காப்பாத்துங்க, நீங்க என்ன சொன்னாலும் நான் வந்து கேட்கறேன், இனிமே இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன்னு அழுகுவா. அப்ப அவன் சொல்றான், இந்த குழந்தையோட அப்பா யாருன்னே தெரியாது, நான் எதுக்காக காப்பாத்தணும், அது இருந்தா என்ன செத்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவளை வந்து வாயை கட்டி அந்த கபோர்டுக்குள்ள ஒளிச்சு வச்சிடறாங்க. இப்ப ஹீரோவும் அசிஸ்டண்டும் சொல்றாங்க, இந்த மாதிரி கேஸ் கொடுத்துருக்காங்க, அதனால அவங்களுக்கு வந்து வீட்டுல பாதுகாப்பா இருக்காங்களான்னு நாங்க செக் பண்ணலாம், அதுக்கு வந்து எங்களுக்கு உரிமை இருக்கு, அவங்கள கூப்பிடுங்க, நாங்க பார்த்துட்டு போயிடறோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லையே உங்களை பார்த்தா அப்படி தெரியல, நீங்க எதுக்காக எங்க வீட்டுக்குள்ள வந்து
இதெல்லாம் கேட்குறீங்க? உங்களுக்கு வந்து நான் இதெல்லாம் வந்து சொல்லணும் காமிக்கணும்ல எந்த அவசியம் கிடையாது, எங்கள் வீட்டில் எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படிலாம் சொல்லி அவங்க மாமியாரும் அவங்க ஹஸ்பண்டும் சொல்கிறாங்க. அப்போ வந்து அவன் ஹீரோ சொல்கிறான், நீங்கள் வந்து அவளை காமிக்கலை எங்ககிட்ட அப்படின்னா நான் வந்து போலீஸை இப்போ கூப்பிடுவேன் அப்படிங்கவும் இவங்க 2 பேத்துக்கு கொஞ்சம் பயம். எங்கே இவன் உண்மையிலேயே போலீஸை கூப்பிட்டுருவானோ பார்த்து கண்டுபிடிச்சி அப்படின்னு சொல்லி மாமியார் வந்து அவங்க பையன்கிட்ட சொல்லவும் அதெல்லாம் ஒன்றாகாதமா பயப்படாத பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறான். இப்போ ஹீரோவும் அசிஸ்டண்ட்டும் வீடு ஃபுல்லாக தேடுவாங்க, எங்கேயுமே காணும். அப்போ அவங்க மாமியார் சொல்லுவாங்க, பார்த்தீங்களா எங்கள் வீட்டில் இல்லைன்னு நாங்கள் சொல்கிறோம், நீங்கள் நம்ப மாட்டேங்கிறீங்க, நல்லதுக்கு காலம் இல்லை, நீங்கள் பாட்டுக்கு எங்கள் வீட்டுக்குள்ளே வந்து இந்த மாதிரிலாம் சர்ச் பண்ணுறீங்க அப்படிலாம் சொல்லி ட்ராமா பண்ணிட்டு இருக்காங்க. சரி நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோவும் அசிஸ்டண்ட்டும் கிளம்பும் போது அந்த கபோர்ட்லேருந்து சத்தம் வருது. அப்போ ஹீரோ சந்தேகப்பட்டு அங்கே உள்ளே போய் பார்த்தா ஹீரோயினி அப்படியே பிளட் எல்லாம் கபோர்டுக்கு வெளியில் வந்து ரொம்ப மயக்கத்தில் இருக்கா. ஹீரோ அவளை காப்பாற்றி கூட்டிகிட்டு போகலாங்கும் போது அவன் மாமியார் சொல்கிறா, இவன் மருமக, அவள் கீழே இறக்கி விடு, எப்படி நீ வந்து இப்படிலாம் தூக்கிட்டு போகலாம் அப்படின்னு. ஹஸ்பண்டும் அவளும் பிரச்சனை பண்ணுவோம். அசிஸ்டன்ட் வந்து அவங்கள அடிக்கிறான். அடிச்சு இவன் மட்டும் இறந்துட்டா அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஜெயில் உறுதி, அதை மறந்துடாதீங்க அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு வராங்க. அசிஸ்டன்ட் சொல்கிறான், நீங்கள் நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் அவளை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு ரெஸ்ட்டே இல்லை, நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் அவன் சொல்கிறான், இல்லை அவள் ஃபஸ்ட்டு தூங்கி எந்திச்சு கொஞ்சமாவது சாப்பிடட்டும், நான் போகிறேன் அப்படிங்கவும் அசிஸ்டன்ட் மைண்ட் வாய்ஸில் நினைக்கிறான், இவர் இவ்வளோ தூரம் ஃபஸ்ட் டைம் ஒரு பொண்ணுக்கிட்ட அக்கறையாக கேர் பண்ணிக்கிறத நான் இப்போ தான் பார்க்குறேன் அப்படின்னு நினைக்கிறான். ஹீரோயினி மயக்கத்துலேருந்து கண் முழிக்கும் போது என்னோட குழந்தை நிந்திக்கிறா, பயப்படாத அவன் குழந்தை நல்லா இருக்கு அப்படின்னு ஹீரோ சொல்லவும் இவ என்னை காப்பாத்துறதுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு கண்ணை முழிச்சு பார்க்குறா. அப்போதான் ஓ இது நீங்கள் தானே அப்படின்னு சொல்கிறா. பயப்படாத, இப்போ உனக்கு உடம்பு எப்படி இருக்கு, ஓகேவா அப்படின்லாம் அவன் கேட்குறான். ஓகே தான் நல்லா இருக்கு அப்படிங்கவும் மைண்ட் வாய்ஸில் நினைக்கிறான், இந்த குழந்தை அவரோடது தானே, இது அவருக்கு தெரிஞ்சிருச்சோ என்னவோ அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு சாப்பாடு வருது. நீ சாப்பிடு, உடம்பு பார்த்து ரெஸ்ட் எடுத்துக்கோ. அப்போ அசிஸ்டண்ட்டு நீங்கள் சொன்ன மாதிரி தான் நிறைய நியூட்ரிஷனோட நீங்கள் என்னென்ன கேட்டீங்களோ அது மட்டும் கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லவும், நீ ரொம்ப பேசுகிற, போய் வேலையை பாருங்க அப்படின்னு சொல்கிறான். இப்போ ஹீரோ வந்து இதெல்லாம் சாப்பிடு, உனக்கு வந்து ரொம்ப நியூட்ரிஷன் தேவைன்னு டாக்டர் சொன்னாங்க, அதனால நல்லா சாப்பிடு அப்படின்னு சொல்கிறான். இல்லை நிறைய இருக்கு என்னால் சாப்பிட முடியாது அப்படிங்கவும், இல்லை நீ உன் குழந்தைக்காக சாப்பிடணும், நல்லா சாப்பிடுன்னு சொல்கிறான். அப்போ தான் அவள் ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்கா. என்னை வந்து ஃபஸ்ட் டைம் எங்கள் அப்பாவுக்கு அப்புறம் வந்து இப்படி கேர் பண்ணுற ஆளை நான் ஃபஸ்ட் டைம் வாழ்க்கையில் பார்க்குறேன், உண்மையிலேயே இவ்வளோ நல்லவரா அப்படின்னு சொல்லி அவன் நினச்சிட்டு இருக்கா. அப்போ அவன் என்னாச்சு ஏன் அழுகிற அப்படின்னு கேட்குறான். சாப்பாடு எதுவும் நல்லா இல்லையா அப்படின்னு அவன் ஃபோன் எடுக்கிறான். ஐயோ அப்படிலாம் இல்லை, சாப்பாடு சூப்பராக இருக்கு, இதுக்கு முன்னாடி நான் இந்த மாதிரி ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிட்டதே இல்லை அப்படின்னு சொல்லி அழுகிறா. அப்போதான் அவன் வந்து ரொம்ப பாவம், அவள் சின்ன பொண்ணாக இருக்கா, எவ்வளோ கஷ்டப்படுத்திருக்காங்க அவளை, ஃபஸ்ட்டே அவளை தேடி கண்டுபிடிச்சிருந்துருக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான். அந்த நேரத்துக்கு அவனுக்கு கால் வருது. அவங்க தாத்தா வந்து திட்டுறாரு, உனக்கு என்கேஜ்மெண்ட்டுக்காக சொல்லியிருந்தேன்ல, அவள் வரேன்னு சொல்லியிருக்கா, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, அக்கறை இல்லையா உனக்கு அப்படின்னு. அப்போதான் ஹீரோயினுக்கு ஒரு நிமிஷம், ஒரு கல்யாணம் நடக்க போது போல அப்படின்னு சொல்லிட்டு அவளோட குழந்தைகிட்ட சொல்றா, உங்க அப்பா இவர் தான், நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், ஆனால் அவர் கல்யாணம் நடக்க போதுன்னு நினைக்கிறேன், அவரோட வாழ்க்கையை கெடுக்கிறதுக்கு அம்மா அவ்வளோ சுயநலவாதி கிடையாது, அவர் நல்லா இருக்கட்டும், நம்ம வந்து அவரை தொந்தரவு பண்ண வேண்டாம், அம்மா உன்னை சூப்பரா பாத்துக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ வந்து அவகிட்ட கார்டு கொடுத்து, இந்த கார்டில் பணம் உனக்கு எவ்வளோ வேணுமோ எடுத்து யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான், இது வந்து நம்ம அன்னைக்கு ஸ்டே பண்ணோம்ல, அதனால ஆனதானே, இந்த குழந்தை என்னோடது தானே அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறான். அப்போ அவள் ஒரு செகண்ட் யோசிக்கிறா, இல்லை அவருக்கு ரொம்ப நல்ல பேர் இருக்கு, அது மட்டும் இல்லாமல் இப்போ மேரேஜ் வேற பண்ணலான்னு நினச்சிட்டு இருக்காங்க, அவரோட லைஃபையும் நம்ம கெடுக்க வேண்டாம், உண்மையை சொல்ல வேண்டாம் அப்படின்னு நினச்சிட்டு, இது உங்களோடது கிடையாது, நீங்கள் கவலைப்படாதீங்க, நீங்கள் என்னை காப்பாற்றினதுக்காக நான் எப்போவும் உங்களுக்கு வந்து நன்றியாக இருப்பேன், நிஜமாவே இது என்னோடது இல்லையா அப்படின்னு அவன் கேட்குறான். ஆமாம் இது உங்கள் குழந்தை இல்லை அப்படிங்கிறான். இப்போ அவனும் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கான், இந்த குழந்தை நம்மளோடதா இருந்தால் எப்படி இருக்கும், நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு செகண்ட் ஃபீல் பண்ணிட்டு, சரி பரவாயில்ல, இதோட கார்டோட பின் நம்பரு, உனக்கு எவ்வளோ பணம் வேணும்னாலும் எடுத்து செலவு பண்ணிக்கோ அப்படின்னு கேட்கவும், இல்லை நீங்கள் எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க, இது வாங்குறது நல்லதில்லை, எனக்கு வேண்டாம் அப்படின்னு அவன் சொல்லவும் அவன் சொல்கிறான், இல்லை இது ப்ரெக்னென்ட்டுக்காக ரொம்ப பணம் தேவைப்படும், அதனால நீ இதை எடுத்து யூஸ் பண்ணிக்கோ, நானும் உனக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன், அதுக்காக நீ இதை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அவன் ஒரு நிமிஷம் ஃபீல் பண்ணி கிளம்புறான். அப்போதான் அவளும் நினச்சிட்டு இருக்கா, இவருக்கு நம்ம வந்து தொந்தரவு பண்ணக்கூடாது, ரொம்ப நல்லவராக இருக்கிறாரு, அவர் வாழ்க்கையை கெடுக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கவும் அவளுக்கு வந்து கால் வருது. அதாவது அவங்க அப்பாவோட நினைவு தினம் இருக்கும் இல்லையா, அதுக்காக அவங்க வந்து சித்தி கூப்பிடுறாங்க சாமி கும்பிட வர சொல்லி. இப்போ நீ எங்கே இருக்க, எப்படி இருக்க, அவங்களுக்கும் உனக்கும் பிரச்சனை நான் கேள்விப்பட்டேன் அப்படின்லாம் அவங்க சித்தி கேட்கவும், அதை பற்றி விடுங்க சித்தி நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கவும், நீ உங்கள் அப்பாவோட நினைவு நாளுக்கு வந்துடு, 2 நாள் தான் இருக்குது, கண்டிப்பாக நீ வரணுங்கவும், நான் கண்டிப்பாக வரேன், ஆனால் நீங்கள் வந்து அவங்க ஃபேமிலியில் சொல்லாதீங்க நான் வரதை பற்றி அப்படின்னு அவள் சொல்கிறா. நான் கண்டிப்பாக சொல்ல மாட்டேன், நீ வா அப்படின்னு கூப்பிடுறா. இப்போ ஹீரோயினே அவங்க அப்பாவுக்காக சாமி கும்பிட்டுட்டு இருக்கா. இப்போ வந்து அவங்க சித்தி ரொம்ப நல்லவ மாதிரி ஃப்ரூட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு அவளோட பையன்கிட்ட சொல்கிறா, இந்த தடவை அவங்க கிட்ட கொஞ்சம் பணம் அதிகமாக கேளு, சீக்கிரம் அவங்கள வர
சொல்லு ஃபோன் பண்ணி அப்படிலாம் அவங்க பேசிக்கிறாங்க. இப்போ இவளுக்கு கொஞ்சம் சந்தேகம் இருக்கு, இவங்க உண்மையிலேயே வந்து அவங்கள வர சொல்லியிருக்காங்களா என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு வயிறு பெயினா இருக்க மாதிரி இருக்கு, நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூம்குள்ள போவா. போயிட்டு இவங்க என்ன பண்றாங்கன்னு பார்க்கலான்னு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அவ வந்து ஃபோன் பண்ணி சொல்லுவா, சீக்கிரம் வாங்க அப்படின்னு. உங்களை நான் நம்பினேன்ல, நீங்க இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவீங்க நான் நினைக்கல, ஏற்கனவே என்ன பணத்துக்காக வித்தீங்க, அதுவும் போதாதா நான் படுற கஷ்டத்துக்கு மேல இன்னும் கஷ்டம் கொடுக்குறீங்கன்னு நினைச்சிட்டு அந்த டோரை லாக் பண்ணிட்டு இவ என்ன பண்ணுவானா, அந்த ஜன்னல் இருக்கு இல்லையா அதுல இருந்து கீழே குதிச்சிருவா. இப்போ அவங்க சித்தியும் அவங்க தம்பியும் அதை பார்த்துட்டு ஐயோ தப்பிக்க போறா சீக்கிரம் ஓடுங்கன்னு கீழே ஓடி போயிட்டு அவங்க வரவும், நீங்க எதுக்கு இவ்வளவு லேட்டா வரீங்க, நாங்க மட்டும் இல்லைன்னா இவ தப்பிச்சு ஓடி போயிருப்பா அப்படின்னு சொல்லி சொல்றா. அப்பதான் வந்து ஹீரோயினி சொல்றா, நான் அவங்க கூட திரும்பி போக மாட்டேன், செத்தாலும் போக மாட்டேன், இவங்க என்னை அடிச்சு கொடுமைப்படுத்துறாங்க அப்படின்னு அழுகுவா. அப்ப அவளோட ஹஸ்பண்ட் வந்து விடமாட்டான், அவளை கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருக்கப்பா, நான் போலீஸை கால் பண்ணி கூப்பிடுவேன் அப்படின்னு அழுகுறான். இப்போ தாத்தா கிட்ட அங்க வீட்டுல வேலை செய்யறவர் வந்து பாருங்க உங்களுக்காக ஒரு நல்ல நியூஸ் கொண்டு வந்திருக்கேன் அப்படிங்கவும், என்னன்னு இப்படி பண்ற, இத்தனை வருஷம் இந்த குடும்பத்துல வேலை செஞ்சுட்டு இருக்க, எப்படி எப்படிலாம் நடந்துக்கணும்னு உனக்கு தெரியாதா, இப்படிதான் நீ வந்து சொல்லுவியா, அப்படி என்ன உனக்கு அவசரமான நியூஸ் அப்படின்லாம் அவர் கேட்கவும் வீடியோவை காட்டுறான். அதாவது அடிபட்டு இருக்கும் போது ஹீரோ வந்து அவளை தூக்கிட்டு போவான், அந்த வீடியோ தான் அது. அதை பார்த்துட்டு தாத்தாக்கு ஒரே சந்தோஷமா இருக்கும், ஓ இந்த பொண்ணு தானே நம்ம அன்னைக்கு போட்டோல பார்த்தோம், ஓ இவ பிரெக்னெண்டா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரே சந்தோஷம். ஓடி போய் கார்டு கிட்ட எல்லாம் ப்ரே பண்றாரு, ஐயோ எங்க குடும்பத்துக்கு ஒரு வாரிசு இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு, போய் காரை ரெடி பண்ணு, நான் இப்பவே வந்து பேத்தியை கூட்டிட்டு வர போறேன் அப்படிலாம் அந்த தாத்தா சொல்லிட்டு இருக்காரு. இந்த பக்கம் இவளை வந்து கொடுமைப்படுத்திட்டு இருக்காங்க இவங்கெல்லாம் சேர்ந்து. அவளோட ஹஸ்பண்ட் சொல்லிட்டு இருக்கா, நீ போலீஸை கூப்பிட்டாலும் அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது, இது வந்து ஒரு ஃபேமிலி பிரச்சனை அப்படிங்கவும் அவங்க மாமியார் சொல்றா, நீ எவ்வளோ ஒரு நன்றி கெட்டவளா இருக்க, உனக்கு கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் நான் உங்களுக்கு எவ்வளோ செலவு பண்ணியிருப்பேன் தெரியுமா, எங்க சொத்தே பாதி அழிஞ்சு போச்சு உன்னால. அவளோட அம்மாவும் தம்பியும் ஏன் இவ்வளோ பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க, நீயே இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு இருக்க, அவங்க கூட போ, அவங்க தான் இவ்வளோ தூரம் கூப்பிடுறாங்களே, கூட்டம் வேற இவ்வளோ தூரம் கூடிருச்சு, எல்லாரும் பாக்குறாங்க அப்படிலாம் அவளை வந்து போக சொல்றாங்க. ஆனா அவ போக மாட்டேன்னு அழுகிறா. இப்போ அந்த பக்கத்து வீட்டு தாத்தா பாட்டி வந்து எதுக்கு அந்த பொண்ணுகிட்ட இவ்வளோ பிரச்சனை பண்றீங்க, அவ பிரெக்னெண்டா இருக்கா அப்படின்னு சொல்லவும் அவளோட ஹஸ்பண்ட் வந்து அந்த தாத்தா பாட்டியை பிடிச்சி தள்ளி விட்டுருவான். இப்போ ஹீரோயினி வந்து எதுக்கு அவங்கள அப்படி பண்ணன்னு சொல்லி கேட்கவும் அவளையும் பிடிச்சி தள்ளி விட்டுருவான். அப்ப அந்த பாட்டி பார்த்துட்டு டென்ஷன் ஆயிட்டு, அந்த பொண்ணு பாவம் அவ பிரெக்னெண்டா இருக்கான்னு தெரிஞ்சும் கூட இவ்வளோ தூரம் அவகிட்ட கொடுமையா நடந்துக்கிறீங்களே, உங்களுக்கு எல்லாம் மனசாட்சி இருக்கா அப்படின்னு பேசவும் ஹீரோயினியோட அம்மாவும் தம்பியும் சொல்றாங்க, ஐயோ நீங்க எதுக்கு இவ்வளவு தூரம் பண்றீங்க, அது அவங்களோட குடும்ப விஷயம், நீங்க விட்டுருங்க, அந்த பொண்ணு வாழ்க்கை இவ்வளவு தூரம் கெடுத்து ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க, மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கா அப்படிலாம் கேட்கவும், நான் என்ன பண்ண முடியும், அவளுக்கு வாழ்க்கை அமைஞ்சது அது அவளோட தலைவிதி, ஆனாலும் இவங்க ரெண்டு பேரும் நல்லா தான் பாத்துக்கிட்டாங்க, அவளுக்கு இடம் கொடுத்தாங்க, ஃப்ரீயா சாப்பாடு போட்டாங்க அப்படிலாம் அவ சொல்றா. சொன்னதுக்கு பாட்டி சொல்றாங்க, அந்த பொண்ணு என்ன பாவம் செஞ்சிச்சோ இதெல்லாம் அனுபவிச்சுட்டு இருக்கு, நீங்க உண்மையிலேயே வந்து அந்த பொண்ணுக்கு வந்து அவ்வளவு கொடுமைக்காரி நீ எல்லாம் அப்படின்னு பாட்டி சொல்றாங்க. ஹீரோட அசிஸ்டன்ட் சொல்றான், ஹாஸ்பிட்டல்ல இல்ல, நம்ம அவளை தேடி கண்டுபிடிச்சு கூப்பிடணுமான்னு கேக்குறான். அப்பதான் ஹீரோ வந்து ஒரே குழப்பத்திலேயே இருக்கான். அவ சொன்னதை மைண்ட்ல ஓடிட்டு இருக்கு, அது உங்க குழந்தை இல்லைன்னு சொன்னதை, வேண்டாம் அவளை தொந்தரவு பண்ண வேண்டாம் நம்ம அப்படின்னு சொல்லி அவன் சொல்லிட்டு இருக்கான். அந்த நேரத்துக்கு தாத்தா கால் பண்ணி, நீ என்ன பண்ணிட்டு இருக்க, சீக்கிரம் போய் மருமகளை கூட்டிட்டு வா. என்னது மருமகளா அப்படின்னு சொல்லி அவன் கேட்கவும், ஆமா அந்த வயித்துல இருக்க குழந்தை உன்னோடது தானே, எனக்கு எல்லாம் தெரியும், நான் இப்ப வந்து அவளை பார்க்க தான் போய்கிட்டு இருக்கேன், நீ இந்த அட்ரஸ்க்கு வா அப்படின்னு தாத்தா கூப்பிடுறாரு. இந்த ஹீரோயினே அவங்க காலில் விழுந்து கெஞ்சிட்டு இருக்க, என்ன ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போங்க, சீக்கிரம் என் குழந்தைய காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு, எதுக்காக காப்பாத்தணும், நீ எல்லாம் செத்து போ, குழந்தை செத்தாலும் எங்களுக்கு கவலை இல்லை, அதோட அப்பா யாருன்னே தெரியாது அப்படின்னு அவங்க மாமியாரும் ஹஸ்பண்டும் திட்டிட்டு இருக்கும்போது அந்த தாத்தா பாட்டி, நீங்கெல்லாம் மனுஷங்களே கிடையாது, நீங்கெல்லாம் சாகணும், நீங்கெல்லாம் உயிரோட எதுக்கு வாழ்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளை காப்பாத்தலான்னு போகவும், அப்ப வந்து அவங்க அம்மாவும் தடுத்துறா. இப்ப வந்து அவ சொல்றா, என்ன வந்து குழந்தைக்கு ஏதாவது ஆச்சுன்னா நடக்கிறதே வேற இடத்துக்கு ஹீரோ வரான். ஹீரோ வந்து அவளோட ஹஸ்பண்டை அடிச்சிட்டு தாத்தா சொல்றாரு, உன்னோட ஒய்ஃப் உன்னால பத்திரமா பாத்துக்க முடியாதா, உன்னை என்னதான் பண்றது அப்படின்னு திட்டவும், ஹீரோ வந்து தாத்தா நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல அப்படிங்கவும், தள்ளி போ அந்த பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினிய போய், என்னமாச்சு உனக்கு அடிபட்டுருச்சா, காயம் பட்டிருக்கு பாத்தியா, நீ கவலைப்படாத, நாங்க ரெண்டு பேரும் வந்துட்டோம்ல, உன்னை நாங்க பாத்துக்கிறோம், இனிமே அவங்க யாரும் உன் மேல கை வைக்க முடியாது, நீ எதுக்கும் பயப்படாத அப்படின்னு தாத்தா ஆறுதல் சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோயினியோட மாமியாரு, நீ முதல்ல ஒரு ஆளை மயக்கின, இப்ப அவனோட தாத்தாவையும் மயக்கிருக்க, நீ வந்து ரொம்ப மோசமான பொண்ணு அப்படிலாம் திட்டவும், நீ வாயை மூடு, இப்படி எல்லாம் பேசுறதுக்கு உனக்கு வெக்கமா இல்லையா அப்படின்னு தாத்தா திட்டவும், அவளோட ஹஸ்பண்ட் சொல்றான், எங்களோட ஃபேமிலி மேட்டர்ல நீங்க எதுக்காக தலையிடுறீங்க, ஊரே சுத்தி வேடிக்கை தானே பாக்குது, உங்களுக்கு மட்டும் என்ன அக்கறை அப்படிங்கிறான். ஹீரோ வந்து, உனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லைல்ல, உடம்பு ஓகேவா அப்படிலாம் கேட்டுட்டு அவனோட ஆளுங்க கிட்ட சொல்றான், அவங்க ரெண்டு பேத்தையும் வந்து அடிக்க சொல்லி. அப்ப அவங்க மாமியார் சொல்றா, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நீ வெளியாளுங்க கூட சேர்ந்துட்டு உன்னோட மாமியாரையும் வீட்டுக்காரையும் இந்த மாதிரி எல்லாம் நீ பண்ணுவ அப்படிங்கவும், அந்த தாத்தா வந்து நீ வாயை மூடு அப்படின்னு சொல்லி அவளை அடிக்கிறாரு. இப்ப வந்து ஹீரோயினியோட அம்மாவும் தம்பியும் சொல்றாங்க, நாங்களும் கவலைப்படுறோம் உனக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. ஆமா இவர் எப்படி தெரியும் உனக்கு, இந்த பணக்காரர், இந்த காரெல்லாம் பார்க்கும்போது இவங்கெல்லாம் சாதாரணமான ஆள் மாதிரி தெரியல
இல்லை அப்படின்னு அவளோட தம்பி கேட்குறான். நீ ஒன்றும் பயப்படாத, உன் அம்மாவும் உன் கூட வேணா வரேன் அப்படின்னு அவ சொல்லுவோம். தாத்தா கோவம் வந்து திட்டுறாரு. நீ வாயை மூடு, நீ எப்படி அவளோட அம்மான்லாம் சொல்ற, அவளை இப்படி எல்லாம் எல்லாரும் சேர்ந்து அடிச்சிட்டு இருக்காங்க, நீ வேடிக்கை பார்த்துட்டு இருக்க, கொஞ்சமாவது அவளை காப்பாத்த அக்கறையே இல்லாம இருந்துட்டு இப்ப என்ன நீ விதத்துல சொந்தம் கொண்டாடுற அப்படிங்கவும் அந்த தாத்தாவும் பாட்டியும் சொல்றாங்க, ஆமா இவங்க வந்து உண்மையிலேயே அவளுக்கு அம்மா கிடையாது, சித்தி, அதனாலதான் அந்த பொண்ணை ரொம்ப கொடுமைப்படுத்திருக்காங்க. நாங்க சின்ன வயசுல இருந்தே அந்த பிள்ளைய பார்த்துட்டு இருக்கோம், ரொம்ப நல்ல பொண்ணு, சொல் பேச்சு கேப்பா, அவளை பண்ணாத கொடுமை கிடையாது இவங்க அப்படின்னு சொல்லி அந்த தாத்தாவும் பாட்டியும் சொல்றாங்க. அப்பதான் அந்த தாத்தா சொல்றாரு, நீ வந்து பயப்படாத, அவங்க உன் மேல பாசம் காட்டல, உன்னை நல்லா பாத்துக்கலன்னா அதுக்கு அதை விட நாங்க நல்லா பாத்துக்குவோம், உன் மேல நல்ல பாசம் காட்டுவோம், நீ இப்பவே வரைய எங்க கூட அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. இவளும் சரின்னு சொல்லிடுறா. ஹீரோவும் ஹீரோயினிய தூக்கிட்டு போறத பார்த்துட்டு அவளோட தம்பி தடுக்க பாக்குறான். அந்நேரம் ஹீரோ முறைக்கவும் போயிடுறான். இப்போ வந்து அவளோட மாமியார் ஹஸ்பண்ட் எல்லாம் கத்துறாங்க, என் மருமகளை தூக்கிட்டு இப்படி போறாங்க பட்டப்பகல்ல, இதெல்லாம் யாரும் கேட்க ஆள் இல்லையா, எல்லாரும் வேடிக்கை பாக்குறீங்களே, என்ன அநியாயம் அப்படிலாம் கத்துறா. அப்பதான் அந்த தாத்தா வந்து இவளை வந்து சும்மா விடாதீங்க, இவங்க 2 பேரையும் அவளை ரொம்ப கொடுமைப்படுத்திருக்காங்கல்ல, அதை விட அதிகமா இவங்களை அடிச்சு கொடுமைப்படுத்துங்கன்னு ஆளுங்க எல்லாத்துக்கிட்டே சொல்றாரு தாத்தா. இப்போ டாக்டர் சொல்றாங்க, இவங்க ரொம்ப வீக்கா இருக்காங்க, இவங்களுக்கு நிறைய நியூட்ரிஷன் வேணும், நிறைய இவங்களை கேர் பண்ணிக்கணும், ஆனா பேபிக்கு ஒன்றும் ஆகல, நல்லா தான் இருக்கு, ஆனா ரொம்ப கேர் பண்ணி இவங்களை பாத்துக்கணும் அப்படின்லாம் சொல்றாரு. ரொம்ப அதிர்ச்சியான விஷயங்கள்லாம் எதுவுமே சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. உனக்கு ரொம்ப அடிபட்டிருக்கு, கொண்ட நான் ஆயில்மெண்ட் அப்ளை பண்றேன் அப்படின்னு ஹீரோ சொல்றான். இல்ல பரவாயில்ல நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு அவன் சொல்றான். இருந்தாலும் அவன் கேட்கல, அவன் தான் பண்றான். அப்பதான் அவன் ஒரு செகண்ட் ஃபீல் பண்றான், ஏன்னா அவன் வந்து ரொம்ப நல்லா கேர் பண்ணிக்கிறான்ல அதை பார்த்துட்டு. அப்போ மனசுக்குள்ள நினைச்சுக்கிறான், இல்ல அவனுக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆக போகுது, அவன் வாழ்க்கையை கெடுக்க கூடாது அப்படின்னு. அப்ப வந்து ஹீரோ சொல்றான், நீ போய் நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோ, தூங்கு அப்படின்னு சொல்லவும் அவ சொல்றான், இல்லைன்னா கொஞ்ச நாள் மட்டும் இங்க தங்கிக்கிறேன், நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க, அப்புறம் சீக்கிரம் ஒரு நல்ல வீடு ஒன்று ரெண்டுக்கு பார்த்து நான் போறேன் அப்படிங்கவும் அந்த இடத்துக்கு தாத்தா வந்து திட்டுறாரு. நீ எங்க போற, இது உன் வீடு, நீ இங்க தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டுல இருக்க லேடியை கூப்பிட்டு அவளை கூட்டிட்டு போய் ரெஸ்ட் எடுக்க சொல்லு, அவளை நல்லா கேர் பண்ணிக்கோன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. இப்ப தாத்தா சொல்றாரு, நீயும் அவளும் எப்ப பழகுனீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அப்ப அவன் சொல்றான், தாத்தா அவ வயித்துல இருக்க குழந்தை என்னோடது இல்ல அப்படிங்கவும் தாத்தா வந்து அடிக்கிறாரு. ஏன் இப்படி எல்லாம் போய் சொல்லிட்டு இருக்க, உனக்கு இது அநியாயமா இல்லையா அப்படின்னு சொல்லி அடிச்சுட்டு அவர் மைண்ட் வைஸ் நினைக்கிறாரு, என் பேரை எந்த பொண்ணுகிட்டையும் நெருங்கி பழகுனது இல்ல, அப்படி இருக்கும்போது இவளை வந்து எப்படி ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போக முடியும், அவன் வந்து பொய் சொல்றான், அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, அதை மறைக்கிறாங்க, அதனாலதான் அவன் பொய் சொல்றான் அப்படின்னு நினைச்சிட்டு, இங்க பாரு நீ வந்து என்னன்னாலும் நினைச்சுக்கோ, அவ வந்து ஒரு ரொம்ப ஏழை குடும்பத்துல இருக்க பொண்ணு, எனக்கு அவளை ரொம்ப பிடிக்கும், நீ வந்து என்ன நினைச்சாலும் சரி, அவ வந்து என்னோட பேத்தின்னு நான் சொல்றேன், இந்த வீட்டுல தான் அவ இருக்கணும், அவளை நீ நல்லா கேர் பண்ணிக்கோ போ அப்படின்னு சொல்லி அவர் திட்டுறாரு. இப்போ அவர் ரூம்ல குழந்தைய பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது ஹீரோக்கு ஒரு செகண்ட் இது நம்மளோட குழந்தைய இருக்கக்கூடாதா அப்படின்னு ரொம்ப ஆசைப்படுறான். அப்போ அவகிட்ட போய் சொல்றான், இந்த தாத்தா உனக்கு ஃப்ரூட்ஸ் எல்லாம் கொடுத்து விட்டாரு, சாப்பிடு, ரெஸ்ட் எடு நல்லா அப்படின்லாம் சொல்லவும் அவ சொல்றா, உங்களுக்கு நான் எவ்வளோ தேங்க்ஸ் சொல்றது, எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல, ரொம்ப ரொம்ப நன்றி அப்படிலாம் சொல்றா. போதும், நீ சும்மா நன்றி சொல்லிட்டே இருக்காத, நீ குழந்தைய கேர் பண்ற வரைக்கும் இங்கேயே இரு, இது உன்னோட வீடு, நீ நல்லா ரெஸ்ட் எடு, சாப்பிடு அப்படிலாம் சொல்றான். பழங்கள்லாம் கொடுக்குறான். உனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னா உன்னோட வயிறை நான் தொட்டு பார்க்கலாமா அப்படிலாம் கேட்குறான். சரின்னு சொல்றான். அப்போ அவன் தொட்டு பார்க்கும்போது அவ வந்து மைண்ட் வாய்ஸ்ல நினைக்கிறா, உங்க அப்பாவை பாரு, அவர் ரொம்ப நல்லவர், எவ்வளோ அமைதியா இருக்காரு, அதை நீ ஃபீல் பண்றியா அப்படின்னு அவன் நினைக்கிறத அந்த குழந்தை வந்து வயிறுல இருந்து எட்டி உதைக்கும். அப்போ அவன் வந்து ஐயோ குழந்தை உதைக்குது அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறான். இதெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டு இருந்த தாத்தா, அப்பா இவன் ஒரு வழியா வந்து சேர்ந்துட்டான், இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா அவளை பத்தி புரிஞ்சுக்கிறான்னு நினைக்கிறேன், பார்க்கவே சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்க பக்கத்துல இருந்தவன் சொல்றான், இல்ல இந்த குழந்தை அவரோடது இல்லைன்னு அவர் சொல்லிட்டு இருந்தாருன்னு. உனக்கு என்ன தெரியும், போ நீ பேசாம போய் வேலையை பாரு அப்படின்னு சொல்லி தாத்தா திட்டுறாரு. இப்போ அவங்க ஷாப்பிங் மால்ல, அதாவது பிரெக்னன்ட் லேடி வந்து ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் குழந்தைக்கு என்னென்ன தேவைப்படும்னு சொல்லி எல்லாத்தையுமே எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி காமிச்சு அவங்க எல்லாம் பர்ச்சேஸ் பண்றாங்க. அப்போ அந்த ட்ராலி பாக்குறாங்க, பேபி சிட்டிங் ட்ராலி, அது விலை அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி ஹீரோயினி வேண்டான்னு சொல்றா. இல்ல எடுத்துக்கலாம், இதை எங்களுக்கு பேக் பண்ணி கொடுங்கன்னு ஹீரோ சொல்றான். அப்ப அந்த கேர்ள் சொல்றா, பரவாயில்ல இந்த குழந்தையோட அப்பா ரொம்ப நல்லா பாத்துக்கிறாரு, இப்பவே குழந்தைக்காக என்னென்னலாம் பண்றாரு அப்படிங்கவும் ஹீரோயினி சொல்றா, இல்ல இது அவர் இல்ல அப்பா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தயங்கி, இல்ல இது உங்க குழந்தை இல்ல, ஆனா நீங்க ஏன் இவ்வளவு அன்பா நடந்துக்கிறீங்க எங்க கிட்ட அப்படின்னு அவ கேக்குறா. அப்பதான் ஹீரோ சொல்றான், எனக்கு தெரியும் இது என்னோட குழந்தை இல்லாட்டி கூட நான் உன்னை நல்லா கேர் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா, அதனால உன்னையும் உன் குழந்தையும் நான் நல்லா கேர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றான். அப்பதான் அவ ஃபீல் பண்ணி சொல்றா, எனக்கு வந்து டெலிவரி ஆனதுக்கு அப்புறம் நீங்க எனக்காக செலவு பண்ண எல்லாத்தையும் நான் வேலைக்கு போய் உங்களுக்கு திரும்ப தரேன் அப்படின்னு சொல்லி தேங்க்ஸ் சொல்றான். இப்போ வந்து அந்த கேர்ள் சொல்றா, நீங்க செலக்ட் பண்ண திங்ஸ் எல்லாத்தையுமே நாங்க உங்க வீட்டுக்கு டோர் டெலிவரி பண்ணிடுறோம் சார் அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு ஒரு ஃபோன் கால் வருது, நீ இந்த சும்மா மாலை சுத்தி பார்த்துக்கிட்டுன்னு அவன் சொல்லிட்டு கிளம்புறான். இந்த பக்கம் பார்த்தா ஹீரோயினோட ஹஸ்பண்ட் வந்து, என்னோட ஒய்ஃபை பார்த்தீங்களா, காணவில்லை போஸ்டர் அடிச்சு
வச்சு எல்லாருக்கிட்டையும் கொடுத்துக்கிட்டு இருக்கா. அவங்க வந்து பிரெக்னென்ட் லேடியா இருக்காங்க, அவங்கள வந்து எங்கேயாவது நீங்க பாத்தீங்க அப்படின்னா சொன்னீங்கன்னா நான் உங்களுக்கு கொஞ்சம் பணம் தரேன் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கான். இப்போ அங்க மால்ல இருந்த 2 கேர்ள்ஸ் அந்த நோட்டீஸை வச்சுட்டு இந்த பொண்ணு மாதிரி தானே இருக்கு, இவ தானே அவ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திரும்பி போறாங்க. ஏன் எல்லாரும் என்ன ஒரு மாதிரி பாக்குறாங்க, இவளும் கன்ஃபியூஷன்ல பாக்குறா. அவங்க போய் சொல்றாங்க, நான் அந்த பொண்ணு பார்த்தோம், இங்கதான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துக்கு ஹீரோயினே வரா. இவனுக்கு ரொம்ப சந்தோஷம். வா ப்ளீஸ் தயவு செஞ்சு வீட்டுக்கு திரும்பி வா அப்படின்னு கூப்பிடுறான். நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க, அவ பக்கத்துல போய் வீட்டுக்கு வந்துரு அப்படின்னு மிரட்டுறான். அப்புறம் திரும்ப முட்டி போட்டு தயவு செஞ்சு என் கூட வந்துரு, நீ வந்து ஒரு என்னை விட்டுட்டு ஒரு நல்ல பணக்கார ஆள் கிடைக்கவும் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க, இதெல்லாம் ரொம்ப தப்பு, அப்படிலாம் பண்ணாத அப்படிலாம் அவன் எல்லாரும் முன்னாடி சொல்றான். இவர் சொல்றதை நம்பாதீங்க, எல்லாமே பொய் அப்படின்னு அவ சொல்றான். இப்போ அதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தவங்க சொல்றாங்க, இந்த பொண்ணு எவ்வளோ மோசமா நடந்துகிட்டு இருக்கால, பாவம் உங்க ஹஸ்பண்ட் ரொம்ப நல்லவரா இருக்காரு, எப்படி கெஞ்சுறாரு, எப்படி இப்படி பிரெக்னன்ட் லேடியால இந்த மாதிரி எல்லாம் தப்பு பண்ணிட்டு வேற ஒரு ஆள் கூட இருக்க முடியும் ரிலேஷன்ஷிப்லன்னு ஆளுக்கு ஒன்னொன்னு பேசிட்டு இருக்காங்க. இப்போ அவன் நாங்க போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி அது கீழே விழுக போகும்போது ஹீரோ வந்து பிடிச்சிடான். ஹீரோ சொல்றான், அவனை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் நீ வந்து அவளை ரொம்ப அடிச்சு கொடுமைப்படுத்தி காயமெல்லாம் பண்ணிருக்க, நிறைய தடவை ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கா, இப்ப எதுக்கு வந்து புதுசா டிராமா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்றான். அப்ப அந்த கூட்டத்துல இருந்தவங்க எல்லாம் பார்த்துட்டு, இவர் வந்து லாயர் தானே, பாத்திருக்கீங்களா இதுக்கு முன்னாடி, ரொம்ப நல்ல மனுஷனாச்சு, அப்ப இவர் சொல்றதெல்லாம் உண்மையாதான் இருக்கும், இவனை பாருங்க இவன் பாக்குறதுக்கு சரியில்லாதவனா இருக்கான், இவன் சொல்றதெல்லாம் பொய்யா தான் இருக்கும், எனக்கு இவன் மேலதான் நம்பிக்கை இல்லை அப்படின்னு அந்த கூட்டத்துல இருந்தவங்க எல்லாம் பேசுறாங்க. அப்ப வந்து அவ ஹீரோயினி சொல்றா, சீக்கிரம் வந்து டைவர்ஸ் நோட்டீஸ் உங்க வீட்டுக்கு வரும், சைன் பண்ணி அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இப்ப அந்த கூட்டத்துல இருந்தவங்க எல்லாம் வந்து சீனி எல்லாம் ஒரு மனுஷனா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேப்பரை ஃபுல்லா இவன் மேல போட்டுட்டு அவங்களும் கிளம்புறாங்க. இப்போ அந்த இடத்துக்கு ஹீரோவோட ஆப்போசிட் லாயர் இருப்பான் இல்லையா, அவனுக்கு எதிராக சண்டை போட்டுட்டு இருப்பான்ல, அவன் வரான். வந்து அவன் வந்து ஹஸ்பண்ட் கிட்ட சொல்றான், இதான் என்னோட கார்டு, நீ வந்து என்கிட்ட கேஸ் கொடு அவங்க மேல, நம்ம வந்து கோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்ணி உன் ஒய்ஃபை வந்து கூப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்றான். உனக்கு ஃபர்ஸ்ட் அவங்க யாருன்னு தெரியுமா, எதுக்கு என் ஒய்ஃபை அவன் கூட்டிட்டு போறான்னு தெரியுமா அப்படின்லாம் அவன் கேட்கும்போது, எனக்கு நல்லா தெரியும், அவரு தான் வந்து அந்த லாயரு, ஃபேமஸான லாயரு அப்படின்னு சொல்லவும், அவர் தான் இவரா, இவங்க ஃபேமிலி ரொம்ப பணக்கார ஃபேமிலியாச்சே அப்படின்னு அவன் யோசிக்கிறான் ஹஸ்பண்ட். இப்போ வந்து இந்த லாயர் சொல்றான், நம்ம வந்து என்ன கேஸ் கொடுக்கலாம் அப்படின்னா, இந்த குழந்தை அவரோடதுன்னு சொல்லிட்டு இருக்காரு, இவங்க சொல்றதெல்லாம் போய், என்னோட ஒய்ஃபை வந்து நீங்க எங்கிட்ட திரும்ப அனுப்புங்க, எனக்கு வந்து நிறைய வந்து நஷ்ட இழப்பீடு கொடுக்கணும், அவங்கள நான் கேர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம கேஸ் கொடுத்தோம்னா அவனையும் ஜெயிலுக்கு அனுப்பிச்சிருவாங்க, ஹீரோவையும் நம்ம ஈஸியா ஜெயிச்சிடலாம், அதுக்கு நான் என்ன சொல்றேனோ அதை நீங்க கேட்கணும் அப்படின்னு இந்த வக்கீல் சொல்றான். அப்போ அவங்க என்ன சொல்றான்னா, ஓ கண்டிப்பா நான் ஜெயிக்கணும் அப்படின்னா நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்கறேன் அப்படிங்கிறான். ஹீரோயினோட ஹஸ்பண்ட் வந்து அவங்களுக்கு வந்து கேஸ் ஃபைல் பண்ணியிருப்பான். அதை பார்த்துட்டு ஹீரோயினி ஃபீல் பண்ணிட்டு இருப்பா, அவளால் ஹீரோக்கு எவ்வளோ பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்னதான் பண்ணுவாரு பாவம், இந்த தடவை அவரை வந்து நான் எந்த கஷ்டமும் படுத்தக்கூடாது, வேற ஒரு லாயரை தேடணும், ஐயோ இந்த கேஸ்ல ஆஜராயிருக்க லாயர் வந்து பெரியவராச்சே ரொம்ப அப்படின்னு திங்க் பண்ணிட்டு இருக்கா. அந்த நேரத்துக்கு ஹீரோ வந்துடவும் இவ மறைக்கிறா. என்ன மறைக்கிறேன்னு கேட்கவும், இல்லை அது என்னோட பிரெக்னன்சி ரிப்போர்ட் தான் அப்படிங்கவும், நீ பொய் சொல்ற, நீ என்கிட்ட காமிக்கல அப்படின்னாலும் எனக்கு தெரிய வரும் அப்படின்னு சொல்லவும் அவ காமிக்கிறா. நீ ஒன்றும் கவலைப்படாத, இதை நம்ம பார்த்துக்கலாம் கேஸ அப்படின்னு அவன் சொல்றான். அடுத்த நாள் இவங்க கோர்ட் என்ட்ரன்ஸ்ல வந்து எல்லாம் சண்டை கட்டிட்டு இருக்காங்க. அவளோட மாமியாரும் ஹஸ்பண்டும் சொல்றாங்க, திருமண மோசடிகள் வழக்குன்னு சொல்லி கேஸ் கொடுத்துருக்கோம், நான் உனக்கு செலவு பண்ணதை விட நீ எல்லாமே டபுள் மடங்கு எனக்கு தரணும், கண்டிப்பா அது மட்டும் இல்லாம உன்னை ஜெயிலுக்கும் அனுப்புவேன், நீ வந்து இப்படி பிரெக்னண்டா இருக்கே, இந்த மாதிரி கேடுகட்ட விஷயமெல்லாம் பண்றதுக்கு உனக்கு எப்படி மனசு வரும், உன் பேரையே வந்து கெடுத்து ஊர் ஃபுல்லா டேமேஜ் பண்ணி உனக்கு கண்டிப்பா ஜெயிலுக்கு அனுப்புவோம், ரெண்டு பேரும் மாறி மாறி சொல்றாங்க. அப்ப வந்து ஹீரோவோட அசிஸ்டன்ட் சொல்றான், நீ எப்பவுமே ஹீரோ கிட்ட தோத்து போயிட்டே இருக்க, இந்த கேஸும் அதே மாதிரிதான் முடியும் உனக்கு அப்படின்னு அவன் சொல்றான். அதுக்கு ஆப்போசிட் லாயர் சொல்றான், இல்ல நீ வேணா பாரு, இந்த தடவை கண்டிப்பா அவனை நான் தோக்கடிப்பேன், உங்க ஆள் எப்பவுமே சீக்கிரம் கோர்ட்டுக்கு வந்துருவாரு, இன்னைக்கு ஆளே காணும், கண்டிப்பா இன்னைக்கெல்லாம் அவர் வரவே மாட்டாரு கோர்ட்டுக்கு அப்படின்னு சொல்லி அவங்க உள்ள போறாங்க. அவர் எப்பவுமே ½ முன்னாடியே வந்துருவாரு, இன்னைக்கு இன்னும் காணும், 10 நிமிஷம் தான் இருக்கு அப்படிங்கவும், இல்ல எனக்கு அவர் மேல நம்பிக்கை இருக்கு, சீக்கிரம் வந்துருவாரு, நம்ம உள்ள போய் வெயிட் பண்ணலாம் அப்படின்ட்டு இவங்களும் வெயிட் பண்ணி ஃபோன் பண்ணி எல்லாம் பாக்குறாங்க. இப்ப கோர்ட்ல எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் வந்து ஹீரோவை காணும்னு சொல்லி ஆப்போசிட்ல இருக்க டீம், நம்ம வில்லன் லாயர் எல்லாருமே வந்து நீங்க தோத்துருவீங்க, அவர் வரமாட்டாரு கண்டிப்பா அப்படிலாம் கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. ஜட்ஜும் வந்துட்டாரு, அவரும் வெயிட் பண்றாரு, டைம் இல்ல, இன்னும் 5 நிமிஷத்துல வந்து அவங்க வந்து வரணும், லாயர் வரல அப்படின்னா கேஸ் வந்து ஆர்கியூமெண்ட் பண்ணாமலே ஆப்போசிட் பார்ட்டி வந்து ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிடுவாரு. அப்ப நம்ம வில்லன் லாயரும் நம்ம மனசுல நினைப்பாரு, இந்த தடவை நீ கோர்ட்டுக்கு வராமலே நான் ஜெயிக்க போறேன், இது உனக்கு எவ்வளவு பெரிய அவமானம் அப்படின்லாம் நினைச்சு சந்தோஷப்பட்டுட்டு இருப்பாரு. டைமும் நெருங்கிரும். ஜட்ஜ் வந்து டைம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லவும் ஹீரோ வந்து என்ட்ரி கொடுத்து, சாரி சார் இந்த மாதிரி டிராபிக் ஆயிடுச்சு, என்னால கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட சொல்றாரு. அதாவது இந்த மாதிரி கார் வந்து ஸ்ட்ரக் ஆயிரும், மழை வேற வந்துட்டு இருக்கும், அவர் வேற ஒரு கேப் பிடிச்சு இங்க வருவாரு, அதுதான் சொல்லிட்டு இருக்காரு. இப்போ வில்லன் லாயர் சொல்றாங்க, இவங்க வந்து
வந்து எங்களுக்கு திருமண மோசடிங்கிற பேர்ல நிறைய பணம் இவங்களுக்காக நாங்க செலவு பண்ணிருக்கோம், எங்க கட்சிக்காரரை வந்து மன ரீதியா ரொம்ப நோகடிச்சிருக்காங்க, இதுக்கு எல்லாத்துக்கும் எங்களுக்கு நஷ்ட ஈடு வேணும், நாங்க வந்து டிவோர்ஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லுவாரு. அப்போ வந்து அந்த ஹீரோயினோட ஹஸ்பண்ட் சொல்லுவான், எனக்கு விவாகரத்து பண்றதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல, நீங்க எதுக்கு அப்படி சொன்னீங்கன்னு கேட்டதுக்கு, பயப்படாத, அவ அப்படிலாம் பண்ண மாட்டா, நம்ம வந்து நஷ்ட ஈடு கேட்டோம் அப்படின்னா தான் அவ வந்து டைவர்ஸ்க்கு ஓகே சொல்ல மாட்டா அப்படின்லாம் அவன் சொல்லுவான். இப்போ இந்த சைடு ஹீரோ வந்து அவங்ககிட்ட இருக்க எல்லா ப்ரூஃபையும் காமிப்பான், அந்த எவிடன்ஸ், அவ வந்து இந்த கேஸ்ல ஸ்டார்டிங்ல கொடுத்த போட்டோ காப்பி, இவளை வந்து ரோட்ல அவங்க போட்டு கொடுமைப்படுத்தினது, இது எல்லாத்தையுமே காமிச்சு இவளை கல்யாணம் பண்ணி கொடுத்ததே பாத்தீங்கன்னா பணத்துக்காக தான் வித்திருக்காங்க அவங்க சித்தி, இதுவே பெரிய குற்றம், அது மட்டும் இல்லாம இவன் வந்து ரொம்ப கொடுமைப்படுத்திருக்கான், அதனால அவனை வந்து ஜெயில போடணும்னு சொல்லி நாங்க கேட்கிறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ கேஸை முடிப்பான். அதே மாதிரி ஜட்ஜும் வந்து அவங்களுக்கு டிவோர்ஸ் ஓகே சொல்லிடுவாங்க, அவனையும் வந்து போலீஸ் பிடிச்சிட்டு போயிடுவாங்க. அப்ப அவன் வந்து ரொம்ப கோவப்பட்டு சொல்லுவான், இதுதான் நீ எனக்கு ஜெயிச்சு கொடுக்குற லட்சணமா அப்படின்னு சொல்லி அந்த நம்ம ஆப்போசிட் லாயர் கிட்ட சண்டை போட்டுட்டு இருப்பான். அவனை வந்து போலீஸ் பிடிச்சிட்டு போயிடுவாங்க. இப்போ வந்து நம்ம ஆப்போசிட் லாயரும் ஹீரோ கிட்ட சொல்லுவாங்க, நீ இந்த தடவை ஜெயிச்சதுனால நீ வந்து கண்டிப்பா எப்பவும் ஜெயிப்பேன்னு நினைக்காத, அடுத்த கேஸ்ல நான் கண்டிப்பா உன்னை ஜெயிப்பேன் அப்படின்னு அவன் சொல்றான். அப்போ ஹீரோ சொல்றான், கெட்டவங்க என்னதான் கெட்டது பண்ணணும்னு நினைச்சாலும் நல்லவங்க வந்து ஜெயிச்சிருவாங்க, பார்க்கலாம் அப்படின்னு சொல்றான். இப்போ நம்ம ஹீரோவோட அசிஸ்டன்ட் வந்து பரவாயில்ல, நல்ல வேளை நீங்க வந்துட்டீங்க அப்படிங்கவும், சரி நீங்க காரை ரெடி பண்ணுங்க நம்ம கிளம்பலான்னு இவங்க எல்லாம் கிளம்பிடுறாங்க. உங்களுக்கு கோல்டு இருக்கு, நீங்க மலையில நனைஞ்சதுனால இந்தாங்க இஞ்சி சூப் செஞ்சு கொண்டு வந்திருக்கேன், நீங்க குடிங்க சரியாயிரும்னு ஹீரோயினி கொடுக்குறான். அப்போ அவனும் அதை வாங்கிக்கிறான். உங்களுக்காக நான் வந்து இந்த டைக்லிப் செஞ்சேன், நானா இதை யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி அவ வந்து கொடுக்குறான். அவனும் அதை போட்டுக்கிறான். இவ அதை சரி பண்ணிட்டு இருக்கா. அப்போ ரெண்டு பேரும் அவங்க நிக்கிறத பார்த்துட்டு அந்த நேரத்துக்கு நம்ம ஹீரோக்கு வந்து என்கேஜ்மெண்ட் ஆயிருக்கும் இல்லையா, அவ வந்துருவா. உங்களுக்கு வெக்கமா இல்ல ரெண்டு பேரும் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்கன்னு இவ சொல்றா. அப்ப ஹீரோ அதெல்லாம் அவங்க பெருசா எடுத்துக்காம அங்க பக்கத்துல இருந்து ஆரஞ்சை உரிச்சு ஹீரோயினி கிட்ட இதை சாப்பிடு அப்படின்னு சொல்லி கொடுக்குறான். அப்ப அவனுக்கு ஒரு கால் வருது, அவன் பேசிட்டு இருக்கான். இவ வந்து ஹீரோயினிய திட்டிட்டு இருக்கா, நீ இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்காத, நான் வந்து இந்த ஃபேமிலியில மேரேஜ் ஆகி வரப்போற பொண்ணு, எனக்கு எல்லா உரிமை இருக்குன்னு, இந்த வீட்டை விட்டு வெளியே போ, நீ வந்து ரொம்ப டிராமா பண்ணிட்டு இருக்காத, பாவமா இருந்து நடிச்சிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லி சொல்றா. இப்ப வந்து நீ இந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க, நீங்க தப்பா பேசுறீங்க அப்படின்னு ஹீரோயினி சொல்லவும் அவளை அடிக்க போறா. அப்ப அடிக்கவும், என்ன அடிக்காதீங்க, நீங்க தப்பா எல்லாமே புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு அவ கையை பிடிச்சதுக்கு என்னையே நீ வந்து எதிர்க்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அவளை தள்ளி விடுவா. அப்ப தள்ளி விடும்போது ஹீரோ வந்து பிடிச்சிக்குவான் ஹீரோயினிய. நீ எதுக்கு இந்த மாதிரி எல்லாம் நடந்துக்கிற, அவ பிரெக்னெண்டா இருக்கா, அந்த பொண்ணு இப்படியா ட்ரீட் பண்ணுவ அப்படின்னு ஹீரோ கோவப்படவும், நீங்க அவளுக்காக என்கிட்ட கோவப்படுறீங்க பாத்தீங்களா, ஃபர்ஸ்ட் நீங்க மேரேஜ்ல இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொன்னீங்க, இப்பதான் எனக்கு புரியுது, ஒருவேளை நீங்க ரெண்டு பேரும் ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்களா அப்படின்னு அவ பேசவும், ஹீரோயினி சொல்றா, நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, அந்த மாதிரிலாம் கிடையாதுங்க, நீ வாயை மூடு, எங்களோட விஷயத்துல தலையிடுறதுக்கு உனக்கு எந்த உரிமையும் கிடையாது, நீ உன் குழந்தைய பாரு, உன் குழந்தை ஃபர்ஸ்ட் நல்லா பிறக்குமா, கண்டிப்பா பிறக்கவே பிறக்காது அப்படின்னு சொல்லவும் அவளுக்கு கோவம் வந்துடும் ஹீரோயினிக்கு. நீங்க எப்படி என் குழந்தைய பத்தி எல்லாம் தப்பா பேச முடியும், இந்த மாதிரி எல்லாம் பேசினா நானும் உங்ககிட்ட ரொம்ப ஹார்டா தான் பேசுவேன், நீ இந்த மாதிரி திமிரெல்லாம் என்கிட்ட பேசிட்டு இருக்காத, நான் அவரோட வருங்கால ஒய்ஃப் அப்படிங்கவும் ஹீரோ கோவப்பட்டு, நீ வெளியே போ ஃபர்ஸ்ட், என்னோட பர்மிஷன் இல்லாம நீ இந்த வீட்டுக்குள்ள வர முடியாது அப்படின்னு அவன் சொல்றான். காது கேக்குதா, அவர் உன்னை வெளியே போக சொன்னாரு அப்படின்னு அவ சொல்லும் போது, நான் அவளை போக சொல்ல உன்னதான் போக சொன்னேன் அப்படிங்கவும், அவளுக்காக நீங்க என்ன வெளியே துரத்துறீங்களா அப்படின்னு இவ கத்திட்டு இருக்கா. அந்நேரம் அந்த வீட்டுல இருந்தவங்க வந்து கூப்பிட்டு அவளை வெளியே வரைக்கும் போய் தள்ளி கதவை சாத்திடுறாங்க. என்னையா வீட விட்டு துரத்துறீங்க, இருங்க நான் உங்க அம்மா கிட்ட சொல்றேன், நான் என்ன பண்றேன்னு பாருங்க, என்னால உங்களுக்கு மறுபடியும் பிரச்சனை, நான் மன்னிச்சிருங்க அப்படிங்கவும், பயப்படாத அவளை பார்த்து நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு ஹீரோ சொல்றான். ஹீரோயினுக்கு அந்த சண்டை தான் மைண்ட்ல ஓடிட்டே இருக்கு, அவளுக்கு என்ன பண்ணன்னு தெரியல. அப்பதான் அவ யோசிக்கிறான், அவர் ரொம்ப நல்லவர், பாவம், அவருக்கு வந்து என்னால எந்த கஷ்டமும் வரக்கூடாது, அவருக்கு வந்து புதுசா ஒரு லைஃப் ஸ்டார்ட் பண்ண போறாரு, அவங்களுக்குள்ள தேவையில்லாம என்னால பிரச்சனை வரக்கூடாது, இப்ப நான் வந்து ஒரு வெளியே போய் ஒரு இடத்துல தங்கணும் அப்படின்னா எனக்கு ஒரு வீடு வேணும், அதுக்காக நிறைய பணம் வேணும், நான் எப்படி பணம் சம்பாதிக்கிறது, என்ன வேலைக்கு போலான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அவன் மைண்டுக்கு ஒரு ஞாபகம் வருது. அதாவது அவ ஏற்கனவே டியூஷன் எடுத்துக்கிட்டு இருப்பா. அந்த வீட்டுக்கு கால் பண்ணி சொல்றா, நாளைக்கு நான் வந்து டியூஷன் எடுக்கிறேன் அப்படின்னு. அடுத்த நாள் காலையில அந்த வீட்டுக்கு போய் காலிங் பெல் அடிச்சு பார்த்தா நம்ம ஆப்போசிட் லாயர் தான் வந்து கதவை திறப்பாரு. நீ எதுக்கு இங்க வந்த எங்க வீட்டுக்கு அப்படின்னு கேட்கவும், இது உங்க வீடுன்னு எனக்கு தெரியாது அப்படிங்கவும், அப்பதான் வந்து டீச்சர் வாங்க, நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்றேன், நான் வரைஞ்ச டிராயிங் எல்லாம் பாருங்கன்னு சொல்லி அவனோட தங்கச்சி கூட்டிட்டு போயிடுவா. இப்பதான் அவன் வந்து பாட்டி கிட்ட கேட்டுட்டு இருப்பான், யாரு என்னன்னு கேட்கவும் அவங்க பாட்டி தான் சொல்லுவாங்க, இவதான் வந்து உன் தங்கச்சியோட டீச்சரு, அவ முன்னாடி ரொம்ப நாளா சொல்லி கொடுத்துட்டு இருந்தா, உனக்கு அவருக்கு தெரியாது, இப்பதானே தெரியும் அப்படிங்கவும், அவ வந்து நம்ம ஆப்போசிட் லாயர் வீட்டுல தான் தங்கியிருக்கா அப்படிங்கவும், நீ எப்ப பார்த்தாலும் அவனை பத்தியே பேசிட்டு இருக்காத, அவங்ககிட்ட நீ என்னைக்குதான் ஜெயிச்சிருக்க, ஒரு கேஸ் கூட ஜெயிச்சதில்ல அவனுக்கு ஆப்போசிட்டா அப்படின்னு அந்த பாட்டியும் வெறுத்து போய் சொல்லிட்டு போவாங்க. அப்பதான் இவன் மைண்ட் வாய்ஸ்ல நினைக்கிறான், இந்த தடவை அவனோட வீக்னஸ் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டேன், கண்டிப்பா ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்றான். இப்ப அந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்க, டீச்சர் நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்றேன், அவங்க எங்க அண்ணா தான், நீங்க வந்து அவரை அதிகமா பாத்துக்க வாய்ப்பு இல்லை, ஏன்னா அவர் எப்பயாவது ஒரு தடவை தான் எங்க வீட்டுக்கு வருவாரு, அவர் கொஞ்சம் அப்படிதான் இருப்பாரு, நீங்க அதெல்லாம் கண்டுக்காதீங்க, எனக்கு வர எக்ஸாம் வேற வருது, நான் கண்டிப்பா பாஸ் ஆகணும்னு நீங்க விரும்புறீங்கல்ல, எனக்கு நல்லா சொல்லித்தாங்க அப்படின்லாம் அவங்க பேசிட்டு இருக்காங்க. இப்ப டியூஷன் முடிஞ்சிருச்சு. டீச்சர் என்னோட கார்ல வாங்க, நான் உங்களை டிராப் பண்றேன் அப்படிங்கிறான்.
இல்ல நான் எனக்கு டாக்ஸி இருக்கு நான் கிளம்பிக்கிறேன்னு சொல்லவும், ஏன் என்கிட்ட இவ்வளோ வெறுப்பா இருக்கீங்க, நீங்க வந்து என் தங்கச்சியோட டீச்சர்னு தெரியாது எனக்கு, தெரிஞ்சிருந்தா நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஆப்போசிட்டா கேஸ்ல ஆஜராயிருக்க மாட்டேன். அது மட்டும் இல்லாம நாங்க வந்து லாயர் அப்படிதான் இருப்போம் கோர்ட்ல எல்லாம், நீங்க அதை பார்த்து இப்படிலாம் நினைக்காதீங்க, அது என்னோட ப்ரொஃபஷனல் அப்படிலாம் சொல்றான். இதெல்லாம் நீங்க எதுக்கு என்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்றீங்க, என்னோட கார் வந்துருச்சு நான் கிளம்புறேன் அப்படிங்கிறா. இவனுக்கு சரியான நோஸ் கட்டா போயிடுச்சு. அடுத்த நாள் இவ காலையில டிஃபன் சாப்பிடாம நான் கிளம்புறேன் ஏற்கனவே சாப்பிட்டேன் அப்படிங்க, நீ ஏன் வித்தியாசமா நடந்துக்கிறேன், நானே உன்னை கூட்டிட்டு போறேன், எங்க போகணும் அப்படின்லாம் கேட்கறான். இல்ல நான் ஹாஸ்பிட்டலுக்கு போறேன், நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க, நான் வந்து சேஃபா வந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ போறா. இவ என்னதான் பண்றா, வித்தியாசமா இருக்கு இவ பண்றதெல்லாம் சொல்லிட்டு இவன் டவுட்ல அவளை ஃபாலோ பண்ணிட்டே போறான். பார்த்தா அவன் ஆப்போசிட் லாயர் வீட்டில் போய் இறங்குறான். அவனும் கார் எல்லாம் கதவு திறந்து விட்டு கூப்பிட்டு போறான். இவனுக்கு பார்த்துட்டு ஒரே ஷாக்கு, இவ எதுக்கு அங்க போறா, அவங்களுக்கு இல்லை என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கு அப்படின்னு யோசிக்கிறான். இப்போ டியூஷன் முடிஞ்சு அவ வெயிட் பண்ணிட்டு இருப்பா டாக்ஸிக்கு, மழைலாம் ரொம்ப வந்துட்டு இருக்கும். அப்போ வந்து நம்ம லாயர் சொல்றாரு, நீ வா நான் இன்னைக்கு ட்ராப் பண்றேன், நீ என்னை அவாய்ட் பண்ணாத, ஏன்னா இன்னைக்கு மழை ரொம்ப வந்துட்டு இருக்கு, கண்டிப்பா டாக்ஸி கிடைக்காது, நீ என் மேல வேணா கோவப்பட்டுக்கோ, ஆனா நீ உன் வயிற்றுல இருக்க குழந்தைய நினைச்சு பாரு, அதை பத்திரமா பாத்துக்கணும்ல, சேஃபா வீட்டுக்கு போகணும்ல, அதனால நீ என்னை அவாய்ட் பண்ணாம என் கூட வா, நான் உன்னை ட்ராப் பண்றேன் பத்திரமா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். அவளும் சரிங்கிறா. அப்போ அந்த இடத்துக்கு ஹீரோ கொடை கொண்டு வந்து அவளை இந்த கொடையில இழுத்து கார்ல வந்து உட்கார வச்சிருவான். உட்கார வச்சுட்டு இவங்க 2 பேரும் ஒரு முறை முறைச்சுக்குவாங்க. இப்போ இவன் காரை கிராஸ் பண்ணும்போது அவன் மேல தண்ணி எல்லாம் ஃபுல்லா தெரிச்சிரும். இவன் வந்து திட்டுவான், நீ வேணும்னு தான் அதெல்லாம் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு, என்ன மன்னிச்சிருங்க நான் உங்ககிட்ட போய் சொல்லிட்டேன் அப்படிங்கவும், நான் எதுக்கு ஒன்று மன்னிக்கணும், உங்களுக்கு என்ன ஆச்சு, ஏன் அங்க போன அப்படின்னு அவன் கேட்கறான். அப்பதான் அவன் சொல்றா, அவங்களோட தங்கச்சிக்கு வந்து நான் டியூஷன் டீச்சரு, அவளோட அண்ணன் எனக்கு அவர் தெரியாது சத்தியமா, உங்களுக்கு அவரை பிடிக்காதுங்கிறனால எனக்கும் அவரை பிடிக்காது நிஜமாவே அப்படிலாம் அவ சொல்றா. அப்ப அவன் யோசிக்கிறான், நம்ம ஏன் வந்து இப்படி யோசிக்கிறோம், அவ வந்து மத்தவங்க கூட பேசுறது நமக்கு ஏன் பிடிக்கல அப்படின்னு ஒரு செகண்ட் யோசிச்சுட்டு, நிஜமாவே அவனை உன்னை பிடிக்காதா அப்படிங்கவும், ஆமா பிடிக்காது அப்படிங்கவும் ஹீரோ சொல்றான், இல்ல அவன் வந்து ஏதாவது ஒரு பிளான் பண்ணி இந்த கேஸ் ஜெயிக்கிறதுக்காக பிரெயின் வாஷ் பண்ணிருவானோ அப்படின்னு நான் நினைச்சேன் அப்படிங்கிறான் ஹீரோ. அப்ப ஹீரோயினே சொல்றா, நீங்க உண்மையிலேயே ரொம்ப நல்ல மனுஷன் அப்படிங்கவும் அவனுக்கு ஒரே ஷாக்கு. ஓ அப்போ உன் மனசுல வந்து நான் நல்லவன் நீ நினைக்கிறியா அப்படின்னு ஒரு நிமிஷம் யோசிக்கிறான். இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்த அந்த என்கேஜ்மெண்ட் பொண்ணு வந்து திட்டுறா, எங்க அத்தை அடுத்த வாரம் வராங்க, நீ சீக்கிரம் அந்த வீட்டுல இருந்து வெளியில போயிருவ, இவ வந்து தண்ணி குடிக்கலான்னு போகும்போது அவளுக்கு தலை சுத்திரும், ஏன் இன்னைக்கு இவ்வளவு தலை சுத்துதுன்னு தெரியலையேன்னு மயங்கி விழ போகும்போது ஹீரோ வந்து பிடிச்சிட்டு என்னாச்சு உனக்குன்னு சொல்லி அவளை தொட்டு பார்ப்பான். அவளுக்கு ஃபீவர் அதிகமா இருக்கும், அவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாது. அவளை உட்கார வச்சு அவனுக்கு ஹாட் வாட்டர் எல்லாம் கொடுத்து டாக்டருக்கு கால் பண்ணி வர சொல்லி, டாக்டர் வந்து அவளுக்கு ட்ரிப்ஸ் எல்லாம் போட்டு அவ கொஞ்சம் வீக்கா இருக்கா ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் போயிடுவாரு. அப்போ அவன் வந்து கேர் பண்ணிப்பான். அப்போ அந்த நேரத்துக்கு அவனுக்கு கால் வரும், அவங்க அம்மா வந்து இன்னும் 2 நாள்ல தாத்தாக்கு பர்த்டே வருது, நான் கிளம்பி வரேன் ஊருக்கு அப்படின்னு சொல்லவும், சரிம்மா நான் வந்து உங்களை பிக் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றான். அன்னைக்கு தாத்தாவோட ஃபங்க்ஷன் அப்போ உன்னோட என்கேஜ்மெண்ட்டும் வந்து நம்ம பண்ணலான் இருக்கோம் அப்படின்னு அவங்க அம்மா சொல்றாங்க. இப்போ இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த ஹீரோயினி, ஐயோ இவங்களுக்கு மேரேஜ் ஆக போகுது, அநேகமா அந்த தாத்தாவோட பர்த்டே முடிஞ்சு நான் அந்த வீட்டுல இருந்து கிளம்பிடுவேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவன் நினைச்சிட்டு இருக்கா. அப்போ ஹீரோ வந்து என்னாச்சு உனக்குன்னு கேட்கவும், இல்ல ஒன்றும் இல்லை, வா போய் ரெஸ்ட் எடு நான் கூட்டிட்டு போறாங்க, இல்லை நானே பாத்துக்கிறேன் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி அவ அவாய்ட் பண்ணிட்டு கிளம்பிடுவா. இப்போ தாத்தாவோட பர்த்டேவும் வந்துடும். அப்போ தாத்தாவோட பர்த்டேக்கு வந்து எல்லாரும் வந்திருப்பாங்க இல்லையா, நிறைய கிஃப்ட் எல்லாம் கொண்டு வந்திருப்பாங்க. அப்போ அவர் எல்லாத்தையுமே அங்க வச்சிருங்கன்னு சொல்லி எல்லாத்தையும் வரவேற்றுட்டு உட்காந்துட்டு இருப்பாரு. அப்போ ஹீரோயினி போய், தாத்தா உங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள், நான் உங்களுக்காக ஒரு கிஃப்ட் செஞ்சு கொண்டு வந்தேன்னு சொல்லி கொடுக்கவும், தாத்தாக்காக என்ன கிஃப்ட் செஞ்சு கொண்டு வந்தீங்க அப்படின்னு கேட்குறாரு. இல்லை உங்களுக்கு பெயிண்ட் டிராயிங்னா ரொம்ப பிடிக்கும்ல, அதனால பெயிண்ட் பிரஷ் நானா செஞ்சு கொண்டு வந்தேன் அப்படிங்கவும் அவர் அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. அப்போ அங்கே ஃபங்க்ஷனுக்கு வந்திருந்தவங்க எல்லாம் பேசுறாங்க, இவர் நம்ம மில்லியன் கணக்கில் கிஃப்ட் எல்லாம் கொண்டு வந்தோம், யாரோட கிஃப்டையும் அவர் ஓப்பன் பண்ணல, எல்லாத்தையும் அங்கே வச்சுட்டாரு, இது யார் இந்த பொண்ணு இவ்வளவு தூரம் கேர் பண்ணிக்கிறாரு, ஒருவேளை பேரனோட ஒய்ஃபா இருக்குமோ அப்படிலாம் பேசிக்கிறாங்க. அந்த நேரத்துக்கு நம்ம ஹீரோவோட அம்மாவும் புதுசா இப்போ என்கேஜ் பண்றதுக்காக இருந்தாங்க இல்லையா அந்த பொண்ணும் வந்து வராங்க. தாத்தா இவ இங்க என்ன பண்றா, நான் உங்களுக்கு பர்த்டேக்கு கிஃப்ட் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்லுவோம், அவளை நான் தான் கூப்பிட்டேன் பார்ட்டிக்கு, உனக்கு என்ன அவங்க இருக்கிறது இல்லை அப்படின்னு கேட்கும். இல்ல இவ ரொம்ப ஏழையாச்சே, நம்மள மாதிரி ஒரு பணக்கார விருந்துல ஃபர்ஸ்ட் இவெல்லாம் வந்து கலந்துக்கிறதுக்கு தகுதியே கிடையாது, அதனால இவ எப்படி இங்க இருக்கிறாளேன்னு நான் யோசிச்சு கேட்டேன் அப்படிங்கவும், அப்புறம் தாத்தா நான் உங்களுக்காக ஒரு கிஃப்ட் கொண்டு வந்திருக்கேன், இது வந்து அந்த புகழ்பெற்ற டிராயிங் மாஸ்டர் இருக்காங்க இல்லையா அவரோட கையால வரைஞ்ச பெயிண்டிங், இது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நீங்க பாருங்க அப்படின்னு அவ சொல்றது கூட அவர் காதுல வாங்கிக்காம அங்க வச்சுட்டு நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிறாரு. தாத்தா இது ரொம்ப சீப்பான பிரஷ், இதெல்லாம் நீங்க எதுக்கு பாத்துக்கிட்டு இருக்கீங்க, ஃபர்ஸ்ட் இதுல நீங்க டிராயிங் வரைகிறதுக்கு அந்த பிரஷுக்கே தகுதி கிடையாது, நீங்க அதை தூக்கி குப்பையில போடுங்க, நான் உங்களுக்கு நல்ல பிரஷா வாங்கி தரேன் அப்படின்னு அவ சொல்றா. அப்ப அந்த இடத்துக்கு ஹீரோ வந்து, அந்த பிரஷ் வந்து அவளோட கிஃப்ட், அதனால அது தாத்தாக்கு ரொம்ப பெரிய பொக்கிஷம், ஆனா நீ ஏன் என் தாத்தாவை கண்ட்ரோல் பண்ற, அப்படி பண்ணுங்க இப்படி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அப்படின்னு கேக்குறான். ஆமா அவன் சொல்றதும் சரிதான், ஒரு கிஃப்ட் நான் வாங்குறேன் அப்படின்னா அது எனக்கு தான் பிடிக்கணும் ரொம்ப, நீ ஏன் வந்து அடுத்தவங்க விஷயத்துல எப்ப பார்த்தாலும் இவ்வளவு பிரச்சனை பண்ற, நீ வந்து என்னோட பர்த்டே பார்ட்டிக்கு வர்ற மாதிரி இருந்தா மட்டும் இங்க வா, இங்க பிரச்சனை பண்ணணும்னு நினைச்சா தயவு செஞ்சு நீ வெளியில போயிரு அப்படின்னு கோவமா தாத்தா திட்டுறாரு. அப்ப ஹீரோவோட அம்மா, அப்பா எதுக்குப்பா அவளை திட்டுறீங்க, அவளும் சின்ன பொண்ணு தானே அப்படின்னு சொல்லவும் ஹீரோ சொல்றான், அவ ஒண்ணு சின்ன பொண்ணு
பொண்ணு இல்லை, அவளும் பெரிய பொண்ணு தான், எதை பேசணும் எதை பேசக்கூடாதுன்னு அவளுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறான். அது மட்டும் இல்லாமல் அவள் வந்து நீ கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு அப்படின்னு அவங்க அம்மா சொல்லவும் அவன் சொல்கிறான் எனக்கு கல்யாணம் பண்ணிக்க இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படிங்கவும் அவளோட ஃபேமிலி நம்மளோட ஃபேமிலியும் நல்ல ஃப்ரெண்ட்ஸு, சின்ன வயசுலேருந்து அவளை நான் பார்த்துருக்கேன், நீ அவளை கல்யாணம் பண்ணுறது தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இன்னைக்கு உங்களோட என்கேஜ்மெண்ட் நடக்கணும் அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. இல்லை எனக்கு அது விருப்பம் இல்லை, நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு அவன் சொல்கிறான். அப்போ வந்து அவள் சொல்கிறா அவளோட வயதில் இருக்க குழந்தைல தானே இவ்வளோ பிரச்சனை, அவள் ஒரு ட்ராமாக்காரி, அவள் வயதில் இருக்க குழந்தை உங்களோடது கிடையாது, நீங்கள் ஏன் தேவையில்லாமல் இவ்வளோ தூரம் கேர் பண்ணிக்கிறீங்க, அவள் ரொம்ப பாவப்பட்டு உங்களை மயக்கி வச்சுக்கிட்டு இருக்கா, அந்த குடும்பத்திலேயே அவள் வந்து டேரா போடணும்னு நினைக்கிறா அப்படிலாம் அவள் திட்டிட்டு இருக்கா. அப்போ ஹீரோயினி நான் வந்து ஒரு நாள் அவரோட வாழ்க்கையை அழிக்கணும்னு நான் நினைக்கவே இல்லை, நான் பரிதாபமாக நடிக்கவும் இல்லை அப்படின்னு அவள் சொல்கிறா. அப்போ வந்து இவ சொல்கிறா இல்லை நீ தான் வந்து சொல்லி கொடுத்துருக்க என்னை கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு, அத்தை நீங்கள் எனக்காக பேசுங்க அத்தை அப்படிங்கிறா. இந்த மாதிரி ஒரு சூழ்ச்சிக்கார பொண்ணை வந்து நீ கல்யாணம் பண்ணுறதுக்கு நான் வந்து ஒத்துக்கவே மாட்டேன் அப்படின்னு அவங்க அம்மா சொல்லவும், அம்மா அவள் அப்படிப்பட்ட பொண்ணு இல்லை அப்படின்னு அவன் சொல்கிறத கேட்டு அவன் மேலே உனக்கு எவ்வளோ மயக்கம் பாரு, அவனை எப்படி மயக்கி வச்சிருக்கா பாரு, எனக்கு நினைச்சாலே பரிதாபமாக இருக்கு, நீ எதுக்காக எங்கள் குடும்பத்தில் வாழ்ந்துட்டு இருக்க, நீ ஃபஸ்ட்டு என் பையன் கூட இருக்கவே கூடாது அப்படிலாம் அவங்க அம்மா சொல்லவும் ஹீரோயினி சொல்கிறா இல்லை நீங்கள் தப்பாக புரிஞ்சுட்டீங்க, நான் அவர் வாழ்க்கை கெடுக்கணும்னு நினைக்கல, எனக்கு நீ திரும்ப திரும்ப போய் சொல்லிட்டு இருக்காத, நீ அவர் என்ன அண்ணன் மாதிரியா நினச்சிக்கிட்டு இருக்க, உனக்கு அவர் மேலே ஒரு கண் இருக்குன்னு எனக்கு தெரியும், நீ ரொம்ப நடிக்காத நல்லவ மாதிரி அப்படிலாம் திட்டுறா. அப்போ அந்த கூட்டத்தில் இருந்தவங்க எல்லாருமே பேசுகிறாங்க இந்த பொண்ணு ரொம்ப மோசமானவளா இருக்கா, இப்படி ஒரு ஃபேமிலியில் வந்து இவ்வளோ தூரம் பிரச்சனை பண்ணி குடும்பத்தையே கெடுத்துக்கிட்டு இருக்கா அப்படிலாம் அவங்க சொல்கிறத கேட்டு ஹீரோயினி நான் யார் குடும்பத்தை கெடுக்கணும் விரும்பலை, நீங்கள் இப்படிலாம் பேசாதீங்க அப்படிங்கவும், அப்படியா அப்போ உன் வயிற்றில் இருக்க குழந்தையோட அப்பா யாருன்னு சொல்லு, குழந்தையோட அப்பா யாருன்னு உனக்கு தெரியாதா அப்படின்னு அவ கேட்கவும் அந்த கூட்டத்தில் இருந்தவங்களும் சொல்கிறாங்க ஆமாம் ஏன் நீ அவன் குழந்தையோட அப்பா பேர் சொல்ல மாட்டேற சொல்லு அப்படிங்கிறாங்க. இப்போ ஹீரோயினி ரொம்ப கோவப்பட்டு குழந்தையோட அப்பா பேருன்னு சொல்ல வருவா, அப்புறம் சொன்னா இவருக்கு பிரச்சனை ஆயிரும் சொல்லி அமைதியா இருப்பா. இப்ப தாத்தா வந்து கோவப்படுறாரு, நீ இந்த மாதிரி முட்டாள்தனமா பேசுறது நிப்பாட்டு, வாயை மூடு அப்படின்னு தாத்தா திட்டும் போது அவங்க அம்மாவும் சொல்றாங்க நீ ஃபர்ஸ்ட் இந்த வீட்டை விட்டு வெளியே போ, என் பையன் கிட்ட இருந்து இது வெளியே போ அப்படின்னு சொல்லி அவங்க திட்டுறாங்க. அப்ப ஹீரோயினி போறா, அப்ப போகும்போது அவ விழ போறா, அப்ப ஹீரோ பிடிக்கிறாங்க. அந்த நேரத்திலேயே அவளுக்கு வந்து பிரெக்னன்ட் பெயின் வந்துடும். தாத்தா சீக்கிரம் அவளை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்றாரு. இப்ப அவங்க அம்மா நீங்க எதுக்கு இவ்வளவு தூரம் கேர் பண்ணிக்கிறீங்க, அது நம்ம குடும்பத்து குழந்தையே கிடையாது அப்படின்னு அவ சொல்றா. நீ பேசாம இரு, அது யாரு குழந்தையா இருந்தாலும் பரவாயில்ல, இப்ப அவ பெயினோட இருக்கா, இங்க கூட்டத்துக்கு வந்திருந்தவங்க எல்லாத்திட்டையும் நான் வந்து சாரி கேட்டுக்கிறேன், நீங்க எல்லாரும் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு நீ ஹாஸ்பிட்டலுக்கு என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. இவங்க ஹாஸ்பிட்டல்ல வெயிட் பண்ணும்போது கூட அவங்களோட அம்மா வந்து சொல்றா நீ வந்து அவளுக்கு இப்ப டெலிவரி ஆனதுக்கு அப்புறம் குழந்தையும் அவளையும் வந்து எங்கேயாவது போய் தங்க வச்சிடலாம், வேற யாரையாவது ஆள் வச்சு நம்ம பார்க்க சொல்லிடலாம், சீக்கிரம் உனக்கும் இவளுக்கும் கல்யாணம் ஆக போகுது, அவங்க இருக்கிற நல்லது இல்ல அப்படின்னு அவங்க அம்மா சொல்லவும் எனக்கு இந்த கல்யாணத்துல இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு அவன் சொல்றான். இந்த கல்யாணம் உங்களோட ஆசை மட்டும்தான், என்னோட ஆசை கிடையாதுங்கிறான். இப்போ அவங்க குழந்தையோட வெளியே வந்து அவங்களோட ஃபேமிலி மெம்பர் யாருன்னு கேட்டு ஹீரோவோட கையில அந்த குழந்தைய கொடுக்குறாங்க. அந்த குழந்தைய பார்த்துக்கிட்டு இருக்கான். தாத்தா அந்த குழந்தைய பார்க்கலான்னு போய் பார்த்துட்டு ஒரே ஷாக் ஆகி அப்போ எதுக்கு இவ்வளோ ஷாக் ஆகுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும். நீ வா, நீ வந்து பாரு ஃபர்ஸ்ட் குழந்தையன்னு சொல்லி அவன் கூப்பிடுறான். அப்போ வந்து நம்ம ஹீரோவோட அம்மாவும் பார்த்துட்டு ஒரே ஷாக் ஆகுறாங்க. உன் குழந்தை தாண்டா இது, நீ இப்படி தாண்டா இருந்தா பிறக்கும் போது உன்ன மாதிரியே இருக்கு குழந்தைன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இப்போ அவங்க தாத்தாவும் அவங்க அம்மாவுக்கும் ரொம்ப சந்தோஷம், நான் வந்து பாட்டி ஆயிட்டேன் அப்படின்னு அவங்க அம்மா சொல்றாங்க. அப்போ அவன் ஹீரோ சொல்றான் இது என்னோட குழந்தைய அப்படின்னு கேட்கறான். ஆமா இது உன்னோட குழந்தை தான், உன்ன மாதிரி தான் இருக்கு, நீ சின்ன வயசுல இப்படிதான் இருந்த, நம்ம என்ன பண்ணலாம்னா உடனே டிஎன்ஏ டெஸ்ட் எடுப்போம் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கால் பண்ணி டாக்டர் கிட்ட சொல்றா 2 பேருக்கு டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க சொல்லி. இப்போ இவளுக்கு சரியான கோவம், அதான் டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட் வரல, நீங்க ஏன் வந்து அவசரப்படுறீங்க, அது உங்க குழந்தை இருக்காது அப்படின்னு அவ சொல்லவும் தாத்தா கோவம் வந்து வாயை மூடு, நீ கிளம்பு இங்க இருந்து, நீ எப்படி இப்படி எல்லாம் பேசலாம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அவ சொல்றா அத்தை நீங்க வந்து எனக்கு ப்ராமிஸ் பண்ணீங்கல்ல நான் வந்து இந்த ஃபேமிலிக்கு வந்து மருமகளா வருவேன் அப்படின்னு சொல்லிடலாம், அதெல்லாம் என்னாச்சு அப்படின்னு கேட்கும். நான் அப்ப அப்படி சொன்னேன், ஆனா இப்ப இவனுக்கும் அவளுக்கும் இப்படி இருக்கும் ரிலேஷன்ஷிப்னு எனக்கு தெரியாது, நீ அவனை பத்தி மறந்துரு, நீ போய் வேற ஒரு நல்ல பையனை கண்டிப்பா கிடப்பான், வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி சொல்றா. அப்ப இவளும் கோச்சிட்டு போறா, இதை நீ ஃபர்ஸ்டே என்கிட்ட சொல்லி இருந்தீங்கன்னா இவ்வளவு தூரம் நான் வந்து ஹார்டா பேசியிருக்க மாட்டேன் அந்த பொண்ணு அப்படிங்கவும், நீ இங்க அவகிட்ட மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு ஹீரோ சொல்றான். இப்போ இந்த இடத்துல இந்த நேரத்துல வந்து டாக்டர் சொல்றாங்க டிஎன்ஏ ரிப்போர்ட் வந்துருச்சு அப்படின்னு. இப்போ ஹீரோயினி மயக்கத்துல இருந்து கண் முழிச்சிட்டு சொல்றா அத்தை என்ன மன்னிச்சிருங்க, நான் வந்து இப்போ குழந்தையும் நாங்களும் உங்க ஃபேமிலில இருந்து போயிடும், என்னால அவருக்கு எந்த தொந்தரவும் வராது அப்படின்னு அவ சொல்றா. ஹீரோவோட அம்மா சொல்றாங்க நீ இப்படி எல்லாம் சொல்லாத, என்ன மன்னிச்சிரு நான் உன்னை அப்படி பேசினதுக்கு அப்படிங்கவும், தாத்தா நீ எதுக்காக இப்படி எல்லாம் சொல்ற, நீ உனக்கு உடம்பு சரியாகும், நீங்க வந்து கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படிங்கவும் இவங்களுக்கு எல்லாம் உண்மை தெரிஞ்சிருச்சா அப்படின்னு நினைக்கிறா ஹீரோயினி. இப்போ இவருக்கு என்கேஜ்மெண்ட் ஆயிருந்துச்சுல அது என்னாச்சு அப்படின்னு அவ கேட்கறா. அப்பதான் ஹீரோ சொல்றா இல்ல எனக்கு அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல, அது எங்க அம்மாவோட ஆசை தான், என்னோட ஆசை கிடையாது அப்படிங்கிறான். குழந்தைய கொடுப்பா போய் குளிக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா அதை வாங்கிட்டு போறாங்க. தாத்தா அவளை நல்லா பாத்துக்கோப்பா அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. இப்போ அவன் கேட்கறான் நீ எதுக்காக என்கிட்ட போய் சொன்ன அப்படின்னு கேட்கவும் அவ சொல்றா இல்ல உங்களுக்கு வந்து என்கேஜ்மெண்ட் ஆயிருந்துச்சு, என்னால ஏதாவது தேவையில்லாம பிரச்சனை வந்துருமோன்னு சொல்லி பயந்துட்டு தான் நான் சொல்லல அப்படின்னு அவ சொல்றா. பயப்படாத, எல்லாம் சரியா போச்சு, நீ நான் இருக்கேன், உனக்கு எந்த கவலையும் படாத, உன்னை நான் நல்லா பாத்துக்கிறேன் அப்படிங்கிறான். இப்போ ஹீரோ சொல்றான் எனக்கு கொஞ்சம் ஆபீஸ்ல மீட்டிங் இருக்கனால ஒரு கொஞ்ச நேரம் லேட் ஆகும், தாத்தாவும் அம்மாவும்
அம்மாவும் வந்துட்டு இருக்காங்க, உன்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போறதுக்கு நீ எல்லாத்தையும் பேக் பண்ணி ரெடியா இருன்னு சொல்லிட்டு இருக்கான். சரி குழந்தைய குளிக்க வச்சிருப்பாங்க, கிளம்பலான்னு சொல்லி ஹீரோயினை எடுக்கலான்னு போகும்போது பார்த்தா குழந்தைய காணும். இவளுக்கு ஒரே ஷாக்கு. வெளியில போய் தேடி பார்த்தா ஒருத்தி தூக்கிட்டு ஓடிட்டு இருப்பா. ஐயோ என் குழந்தைய கொடுத்துரு, அதை எதுவும் பண்ணிடாத அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டு இருக்கா. அந்த நேரத்துக்கு ஹீரோ லிஃப்ட்ல இருந்து வரவான். அவகிட்ட சொல்றா, குழந்தைய பிடிங்க, அவ தூக்கிட்டு ஓடுறா அப்படின்னு. அவகிட்ட இருந்து குழந்தைய வாங்கிட்டு, உனக்கு என்ன தைரியம் இருந்தா எங்க ஃபேமிலியில இருந்து குழந்தைய திருடிட்டு விடுவா, யாரு நீ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அவனுக்கு என்கேஜ்மெண்ட் பண்ண பொண்ணு தான். உனக்கு எவ்வளோ தைரியம், எவ்வளோ கேவலமாலாம் நீ நடந்துக்கிற, இதுதான் உங்க வீட்டில் உன்னை வளர்த்த லட்சணமா அப்படின்னு எல்லாரும் 3 பேரும் திட்டுறாங்க. அப்பதான் அவ சொல்றா, இல்ல இந்த குழந்தை மட்டும் இல்லை அப்படின்னா அவர் என்னதான் கல்யாணம் பண்ணியிருப்பாரு, என்னால எப்படி வேற ஒரு பையனை கல்யாணம் பண்ண முடியும், எனக்கு சின்ன வயசுல இருந்து அவரை தான் ரொம்ப பிடிக்கும், அவர் தான் எனக்கு ஹஸ்பண்ட் நான் நினைச்சு வாழ்ந்தேன். இப்போ ஹீரோயினி போய் அவ கணத்துல ஒரு அரைஞ்சு, நீ எதுக்கு இப்படி எல்லாம் நடந்துக்கிற, நீ ரொம்ப அழகா தானே இருக்க, ஊர் உலகத்துல ஆம்பளைங்களே இல்லையா, யாராவது ஒரு நல்ல பையனை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோ, அதுக்காக குழந்தைய திருடிட்டு ஓடுவியா அப்படின்னு சொல்றா. என்னால அப்படியெல்லாம் இருக்க முடியாது, எனக்கு அவரை தான் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு அவ சொல்லிட்டு இருக்கா. இப்ப தாத்தா சொல்றாரு, இவ்வளோ கேவலமா இருக்க குடும்பத்தை நான் பார்த்ததே இல்லை, இவ்வளோ மோசமா நடந்துக்கிறீங்கிறாரு. இப்போ ஹீரோ சொல்றான், இவங்க குடும்பத்தில் இருக்க எல்லாத்தையுமே போலீஸ் கிட்ட பிடிச்சி கொடுங்க அப்படிங்கிறாங்க. என் குடும்பத்தை எதுவும் பண்ணாதீங்கன்னு அவ சொல்றா. அவங்க அதை கண்டுக்கல. இப்போ இவங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க. இவங்க ஃபேமிலியா ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. தாத்தா வந்து நிறைய வந்து அவளுக்கு கிஃப்ட் கொடுக்குறாரு. அப்ப வந்து அவங்க அம்மா சொல்றாங்க, இதெல்லாம் வாங்கிக்கோ, அவர் ஆசையா உனக்காக கொடுக்குறாருல தாத்தா அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லாம உனக்கு நிறைய தீவு எல்லாம் வந்து கிஃப்டா கொடுக்குறாங்க, நீங்க ஹனிமூனுக்காக எல்லாம் அங்க போய் என்ஜாய் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. இப்போ இந்த ஃபேமிலியோட சந்தோஷமா இருக்க மூமெண்ட்ல ஹீரோ அவகிட்ட வந்து என்ன கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி ப்ரொபோஸ் பண்ணி ரிங் எல்லாம் கொடுக்குறான். இப்போ வேற ஒரு கேஸ்க்காக ஹீரோ வந்து திரும்பவும் கோர்ட்ல வருவான். ஆப்போசிட் லாயரும் வருவான். இந்த கேஸ்ல நீ எப்படி ஜெயிக்கிறேன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவன் விடாம இவங்கிட்ட போட்டி போட்டுட்டே இருப்பான். சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க உள்ள போய் பாக்குறாங்க. பார்த்தா கேஸ்க்கான டீட்டெயில் எதுவுமே இல்ல. ஹீரோக்கு ஒரே ஷாக்கு. அசிஸ்டன்ட் கிட்ட சொல்றான், போய் கண்டுபிடி என்னாச்சு, எங்க மிஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லி. அப்போ அவன் மைண்ட் வாய்ஸ், நீ எப்படி இந்த கேஸ்ல ஜெயிக்கிறேன்னு பார்க்கலாம் அப்படிங்கிறான். இவங்களோட கேஸ் வேற லைவ்ல போயிட்டு இருக்கு. அதை ஹீரோயினி வீட்டுல பாத்துட்டு இருக்கா. அந்த நேரத்துக்கு அசிஸ்டன்ட் கால் பண்ணி, இந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் மிஸ் ஆயிடுச்சு, வீட்டுல எதுவும் இருக்கான்னு தேடி பாருங்க அப்படின்னு சொல்றான். இவளும் தேடி பாக்குறா, இல்லன்னு சொல்லி சொல்றா. அசிஸ்டன்ட்டுக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல. ஹீரோ கிட்ட சொல்றான் கிடைக்கல அப்படின்னு. அப்ப இந்த தடவை நம்ம தோக்க போறோமான்னு இவங்க எல்லாம் ஒரே பதட்டத்துல இருக்காங்க. இப்ப ஆப்போசிட் லாயர் சொல்றான், நீ கண்டிப்பா இந்த தடவை தோக்க போற, என்கிட்ட இருந்து தப்ப முடியாது அப்படிங்கிறான். அந்த நேரத்துக்கு ஹீரோயினி வந்து ஓடி வரா. இந்தாங்க கேஸ்க்கான டீடைல்ஸ் அவ கொடுக்கும்போது, இது எப்படி உனக்கு கிடைச்சிச்சுன்னு கேக்குறாங்க. அப்பதான் அந்த பிளாஷ்பேக் காட்டுறாங்க. அதாவது அவனோட தங்கச்சி இருக்கா இல்லையா, இவ அவங்க வீட்டில் போயிட்டு அந்த டீடைல்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருப்பா, அதை தான் கொடுக்குறான். இப்போ இவங்க ஹேண்ட் ஓவர் பண்ணி அவனும் வந்து இந்த கேஸ்ல ஜெயிச்சிருவான். இப்போ இவனுக்கு வில்லனுக்கு சரியான கோவமா இருக்கும். எப்படி நீ வந்து ஜெயிச்ச, என்கிட்ட இருந்த எல்லா ப்ரூஃபையும் நீ வந்து திருடி இருக்க, நீ தான் அவனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிருக்க அப்படின்னு சொல்லி அவன் ரொம்ப கோவப்படுறான். அப்போ ஹீரோ சொல்றான், என்னதான் வந்து லேட்டா ஜட்ஜ்மெண்ட் வந்தாலும் கெட்டது எப்பவும் ஜெயிக்காது அப்படின்னு சொல்றான். அப்புறம் அவன் ஹீரோ வந்து ஹீரோயினி கிட்ட தேங்க்ஸ் சொல்றான், நீ மட்டும் இன்னைக்கு இல்லை அப்படின்னா அந்த கேஸ்ல நான் தோத்துருப்பேன் அப்படின்னு சொல்லவும் அவ சொல்றா, நீங்க சொன்னதே தான், எப்பவுமே கெட்டது ஜெயிக்காது, கண்டிப்பா நல்லதுதான் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்றா. இப்போ இவங்களுக்கு வந்து என்கேஜ்மெண்ட் முடியுது. இப்போ இவங்களுக்கு வந்து மேரேஜ் முடியுது. இப்போ இந்த டைம்ல ஹீரோயினியோட சித்தியும் தம்பியும் வந்து பிரச்சனை பண்றாங்க. நீ வந்து உங்களை சின்ன வயசுல இருந்து நாங்க வளர்த்தோம்ல, நீ வந்து இப்போ ஒரு பெரிய பணக்காரர் தானே கல்யாணம் பண்ண போற, எங்களுக்கு வந்து $10 மில்லியன் கொடு, அவ்வளவு கொடு, இவ்வளவு கொடு அப்படியெல்லாம் சொல்லி மிரட்டுறாங்க. அப்பதான் வந்து நம்ம ஹீரோ சொல்றான், போலீஸ்க்கு கால் பண்ணி இவங்க வந்து மனுஷங்களை வந்து கடத்தி விற்கிறவங்கன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணுங்க, இவங்களை ஜெயிலுக்கு அனுப்புங்கன்னு சொல்லி சொல்றான். இப்போ இவங்களை வந்து ஜெயிலுக்கு கூட்டிட்டு போறாங்க. இப்போ இவங்களுக்கு என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிருச்சு. இந்த ஹாப்பி மூமெண்ட்டோட இந்த சீரீஸ் முடியுது.